Hallelujah. Hallelujah. Welcome you all to the Sunday morning service. இந்த ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி Hope வரவேற்கிறோம். you are ready to worship the King of Kings and the Lord of Lords. ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தாவை ஆராதிக்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். Even though he is the Son of God, அவர் தேவ திருக்குமாரனாக இருந்தும் he கூட is chosen to reveal himself as the shepherd of our lives. நம்முடைய வாழ்க்கையின் மெய்ப்பராக தம்மை வெளிப்படுத்த விரும்பி தெரிந்து கொண்டாரே. All through the scriptures, வேத வாக்கியங்கள் முழுவதுமாக the Lord compares himself to a shepherd. கர்த்தர் தம்மை ஒரு மெய்ப்பருக்கே ஒப்பிடுகிறார். We are privileged to be his sheep. அவருடைய ஆடுகளாய் இருக்க நாம் கொடுத்து வைத்தவர்கள். In the Bible, வேதாகமத்தில் we know the story of David. தாவீதின் சரித்திரம் நமக்கு தெரியும். He was also a real shepherd. அவரும் ஒரு உண்மையான மெய்ப்பர்தான். When his sheep were in trouble, அவருடைய ஆடுகளுக்கு பிரச்சனை என்று வந்தபோது he says with his bare hands he tore up a lion and a bear. வெறும் கைகளால் ஒரு சிங்கத்தையும் கரடியும் கிழித்து கொன்று போட்டேன் என்று சொல்லுகிறார். Such was his love for his sheep. ஆடுகள் மீது அவருடைய அன்பு அவ்வளவு பெரிதாக இருந்தது. Oh, how great, what a great shepherd we have. நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். Is there any enemy who can harm us? எந்த எதிரியாலாவது நம்மை தீங்கு செய்ய கேடு செய்ய முடியுமா? Is there any storm that can bring us down? எந்த புயலாலாயினும் நம்மை வீழ்த்த முடியுமோ? Is there any situation that he cannot handle? வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையை அவரால் சமாளிக்க முடியாது என்று ஒன்று உண்டோ? Dear children of God, அன்பான தேவ பிள்ளைகளே, when our shepherd is by our side, நம்முடைய மேய்ப்பர் நம் அருகில் இருக்கும்போது there's nothing we need to worry about. நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. As long as the sheep can hear the voice of the shepherd, ஆடுகள் தங்கள் மேய்ப்பருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய நிலை இருக்கும் வரைக்கும் the sheep will know they are safe. தங்களுடைய மேய்ப்பர் பட்சத்தில் ஆடுகள் சுகபத்திரமாக இருக்கிறது அறிந்து கொள்ளும். Today you're going to hear the voice of the Lord, your shepherd, speaking to you. இன்றைக்கு உங்கள் மேய்ப்பராகிய கர்த்தர் உங்களோடு பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். But first, with a great heart filled with gratitude, shall we worship him. முதலாவது நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை ஆராதிப்போமா? Even though he is our shepherd, அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருந்தாலும் கூட he's still our king. அவர் நம்முடைய ராஜாதான். He's our Emmanuel. அவர் நம்முடைய இம்மானுவேல். He'll never leave us nor forsake அவர் ஒரு us. காலம் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவும் He's மாட்டார். the bright morning star. அவர் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம். When he is there, no darkness can come into our life, our home, our family. அவர் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, வீடுகளுக்குள்ள எந்த அந்தகார இருள் நுழைய முடியாது. He deserves all our worship this morning. இந்த காலை நேரமுடைய எல்லா ஆராதனைக்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறார். Shall we forget everything in our lives? வாழ்க்கையில் அனைத்தையும் மறப்போம். With all our heart, இந்த முழு இதயத்தோடு, with all our mind, நம்முடைய முழு மனதோடு, with all our strength, நம்முடைய முழு பலத்தோடு shall we worship him? கர்த்தரை ஆராதிப்போமா? I request you to stand up if you can, wherever you are. கூடுமானால் தயவாய் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று Let கொள்ளுங்கள். us worship our shepherd. நம்முடைய மேய்ப்பரை ஆராதிப்போம். Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I have made the choice to listen to your voice. Wherever you may lead, I will go. One more time. ஒரு முறை கூட பாடுவோம். Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I have made the choice to listen for your voice. Wherever you may lead, I will go. Be it in a quiet pasture or by a gentle stream, the shepherd of my soul is by my side. Should I face a mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul will be my guide. ஆத்மமெய்ப்பரே, என்னை ஒப்பு கொடுத்தே, நீ நடத்தும் பாதையில் பின் செல்வேனே. குரலுக்கு செவி கொடுக்க என்னை அர்ப்பணித்தேனே, நீ நடத்தும் பாதையில் நான் செல்வேன். பசும் புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என் ஆத்மமெய்ப்பரே நீ நடத்துகிறீர். மாமலையை சந்தித்தாலும் பெரும் பள்ளத்தாக்கானாலும் என் ஆத்மமெய்ப்பரே நீ
நீ நடத்துவீரே. ஆத்மமை பரே என்னை ஒப்பு கொடுத்து நீர் நடத்தும் பாதையில் பின் செல்வேனே. உந்தன் குரலுக்கு செவி கொடுக்க என்னை அர்ப்பணித்தேனே. நீர் நடத்தும் பாதையில் செல்வேன். Needed in a quiet pasture or by a gentle stream, the shepherd of my soul is by my side. Should I face a mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul will be my God. Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I have made the choice to listen for your voice. Wherever you may lead, I will go. Wherever you may lead, I will go. Wherever you may lead, I will go. All hail King Jesus. All hail Emmanuel. King of kings, you're the Lord of lords, bright morning star. And throughout eternity, I'm going to praise you. And forevermore, I will reign with you. இயேசுவே வாழ்க, ராஜனே வாழ்க. இம்மானுவேல், நீதிவெள் நீர் வாழ்கவே. நித்ய காலம் நான் உம்மை துதித்திடுவேனே. என்றும் ஆளுவேன் என் இயேசுவுடனே. என்றும் ஆளுவேன். என்றும் ஆளுவேன் என் இயேசுவுடனே. And forevermore, I will reign with you. Hallelujah. Hallelujah. Oh, He is our Emmanuel. அவரே நம்முடைய இம்மானுவேல். His presence will never leave you. அவருடைய சமூகம் ஒருபோதும் நம்மை விட்டு நீங்காது. No matter what situation you are going through. நீங்கள் எந்த சூழ்நிலையூடாக போய் கொண்டிருந்தாலும் சரி. Dear brother, dear sister, அன்பு சகோதரனே சகோதரியே, He is right by your side. அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். You are under the shadow of His wings. அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். You are hidden in His presence. நீங்களுடைய பிரசன்னத்துக்குள் மறைந்து இருக்கிறீர்கள். This morning once again surrender your life to Christ. இந்த காலை நேரம் மீண்டும் ஒருமுறை கூட உங்கள் வாழ்வை கிறிஸ்துவிடம்
கர்த்தரிடம் அர்ப்பணித்து Let him விடுங்கள். wash you with his precious blood. தம் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் உங்களை அவர் கழுவட்டும். Open your hearts to him. உங்கள் இருதயங்களை அவருக்கு திறந்து He has கொடுங்கள். promised to come and live in you. அவர் வந்து உங்களுக்குள் வாசம் பண்ண வாக்களித்திருக்கிறார். Let your life be his habitation. உங்களுடைய வாழ்க்கையுடைய வாசஸ்தலமாய் இருப்பதாக. Shall we all open our hearts this morning? இந்த காலை நேரம் எல்லாரும் இருதயங்களை He is our திறப்போம். Emmanuel. இவரே நம்முடைய இம்மானுவேல். He will be with you. He will be in you. இவர் உங்களோடும் கூட இருப்பார், உங்களுக்குள்ளேயும் இருப்பார். It is not I, but Christ living in me. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். Shall we worship him this morning? இந்த காலை நேரம் அவரை ஆராதிப்போமா? Oh, he is there right by your side. அவர் உங்கள் அருகாமையில் உங்கள் பக்கத்தில் தான் His இருக்கிறார். glory is shining upon you. அவருடைய மகிமை உங்கள் மேல் பிரகாசித்துக் The கொண்டிருக்கிறது. light of his face is penetrating every part of your life. அவருடைய முகத்தின் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளுக்குள்ளும் ஊடுருவிக் Every கொண்டிருக்கிறது. bondage, every chain is being broken. எல்லா சங்கடிகளும் நுகத்தடிகளும் உடைகின்றன. Sicknesses are melting away from your body. உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் உருகி போகின்றன. Oh, his power is flowing into you right now. அவருடைய வல்லமை இப்பொழுதே உங்களுக்குள் பிரவாகிக்கின்றன. Receive his touch this morning. இந்த காலை நேரம் அவருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Emmanuel. His name is called Emmanuel. God with us, revealed in us. His name is called அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அவர் ஆராதிப்போமா ஆராதனை 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 ஆராதனை
ஹalleluya. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Oh, we give you all our praise. எங்கள் துதிகள் எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். We give you all the glory. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். Oh, every good thing in our life came from you. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைகளும் உம்மிடமிருந்து வந்ததுதான். You are our source of all blessing. எங்கள் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று நீர்தான். You are the source of all good things. எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று நீர்தான். What a good father we have. எவ்வளவு நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீர். We want to say thank you, Lord. உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். Thank you for your unchanging love. மாறாத அன்புக்கு நன்றி கர்த்தாவே. No matter what changes around us, எங்களை சுற்றிலும் எது மாறினாலும் your presence is always with us. உங்க பிரசன்னம் எப்போது எங்களோடு கூடவே இருக்கிறது. Day or night, அது இரவானாலும் பகலானாலும் you are with us, Lord. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். You always guide us. எப்பொழுதும் எங்களை வழி நடத்துகிறீர். You always strengthen us. எப்பொழுதும் எங்களை பலப்படுத்துகிறீர். Oh, you are deliver us almost every day. ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் எங்களை விடுவிக்கிறீர். Every time the enemy comes against us, ஒவ்வொரு முறையும் சத்துரு எங்களுக்கு எதிராக வரும்போதெல்லாம் you are like a shield around us, Lord. நீர் எங்களை சுற்றிலும் கேடகம் போல இருக்கிறீர். You are a wall of fire around us. நீர் எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறீர். Thank you for your precious holy blood that covers us. எங்களை மூடி இருக்கிற விலையேறப்பட்ட உம்முடைய பரிசுத்த இரத்தத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you for constantly thinking about us. எப்பொழுதும் எங்கள் நினைவாகவே இருக்கிறீரே நன்றி. Thank you for keeping your eyes on us and guiding us. உம்முடைய கண்களை எங்கள் மீது வைத்து எங்களை வழிநடத்துகிறீரே நன்றி. We surrender everything we are into your mighty hands. எங்களுக்குரிய எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமையுள்ள கரங்களுக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம். Not our will, Lord, எங்கள் சித்தம் வேண்டாம், but your will alone be done in our life. உம் திருச்சித்தம் ஒன்றே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். Because everything you guide us into, everything you allow into our life, ஏனென்றால் எங்கள் வாழ்க்கைக்குள்ளாரின் அனுமதித்தங்களை வழிநடத்துகிற எல்லாமே we know they are all for our good. அத்தனையும் எங்கள் நன்மைக்கென்று தான் நாங்கள் அறிந்திருக்கிறோம். Initially, even if we cannot see the goodness in that thing, ஆரம்பத்தில் அந்த காரியத்தில் இருக்கிற நன்மை எங்களால் காண முடியவில்லை என்றாலும் கூட, even if the enemy meant something for evil against us, எதிராளி அப்படியே ஒரு காரியத்தை எங்களுக்கு தீமைக்கென்று எத்தனைத்தாலும் கூட, even what people may not mean, for our good thing, மக்கள் எங்கள் நன்மைக்கென்று காரியங்களை செய்யவில்லை என்றாலும் கூட, you are a God who will turn everything for our good. அதையும் எங்கள் நன்மைக்கு எதுவாகவே மாற்றுகிற நல்ல தேவன் You will turn அல்லவா? everything for our advantage. எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுகூல சாதகமாகவே செய்கிறீர். When you are in our midst, நீர் எங்கள் நடுவில் இருக்கும்போது what should we worry for? எதை குறித்து நாங்கள் கவலைப்பட We வேண்டும்? want to say thank you, Lord. உமக்கு நன்றி என்று You சொல்லுகிறோம். are our strength. நீரே எங்கள் பலன். You are our fortress. நீதான் எங்கள் கோட்டை அப்பா. You are our everything. நீரே எங்களுக்கு எல்லாமே. We give you all the glory. சகல மகிமையும் உமக்கு We give you all the செலுத்துகிறோம். honor. எல்லா கணத்தையும் உமக்கு We give you எடுக்கிறோம். all our praise. எங்கள் துதிகளை எல்லாம் உமக்கு எடுத்து In படைக்கிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஆமென். Please be seated. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். Hallelujah. Praise the Lord. We would like to welcome all of you for this Sunday morning service. இந்த காலை ஆராதனைக்கு அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். On behalf of Pastor Caleb Joshua, we are so glad that you can join us and fellowship and worship the Lord with us this morning. Hallelujah. We would love to see you in person, but there will be a day when we will do that. சீக்கிரத்தில் அந்த நாள் வரும். அந்நாள் வரைக்கும் நம்ம ஆன்லைன்லேயே நம்மளுடைய சர்வீஸை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருப்போம். நம்மளுடைய காணிக்கை தசம பாகங்களை செலுத்துகிற நேரம். If you have it in your hands, I kindly request you to take it up. I would like to read a scripture which is found in Proverbs chapter 27 verse 27. நீதிமொழிகள் 27 அதிகாரம் 27 வசனத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். It is more better in English. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, you shall have enough goat's milk for your food, for the food of your household and the nourishment of your maid servants. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் நல்ல ஆகாரமும் போஷாக்கும் கொடுக்கும்படியாக, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் வேலை செய்கிற அனைவருக்கும் நிறைவான போஷாக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கும்படியாக இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லியிருக்கிறது. ஸோ ஐ ப்ரே தட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, in all your household, everyone, God will be able to take care of you and nourish you and bless you. Hallelujah. Praise the Lord. நம்ம காணிக்கை தசம கையில் எடுத்துக்கொள்வோம். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரதை ஆசீர்வதித்து நமக்கு பிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணும்படியாக கேட்போம். அன்பின் தகப்பனே, we thank you Lord. இந்த காலை வேளையில் இந்த காணிக்கை தசம பாகங்களை கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே ராஜா. இந்த காலங்களில் நீர் கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைகளுக்காக நன்றி, நீர் கொடுத்திருக்கிற பராமரிப்புக்காக நன்றி, கொடுத்திருக்கிற உடல் சுகம் சமாதானத்திற்காக நன்றி. எங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தாவே இம்மட்டுமாக 8 மாதங்கள்
வருடங்களாக எங்களை காத்து வந்தீரே, அதற்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலையும் இந்த காணிக்கை தசம பாகங்களை நீ ஆசீர்வதித்து அதை பிட்டு அது பல மடங்கு பலக செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கேன் யூ இமேஜின் 8 மாதங்கள் ஹல்லேலூயா எவ்வளவாக கர்த்தர் நம்ம இம்மட்டுமாக நடத்தியிருக்கிறார். நடுவிலலாம் சில மாதங்களில் ஐயோ என்ன ஒரு பதஷ்டம், ஒரு படப்படப்பு, என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல, என்னதான் செய்ய போகிறோம்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கர்த்தர் உண்மையாகவே அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹி இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட். நம்ம மாறினாலும் அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. காட் இஸ் ஸோ குட். நம்மளுடைய மைண்டில் டிஃப்ரெண்ட் திங்கிங் அண்ட் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் எல்லாம் வந்த போதிலும் அவர் மாறாதவராகவே ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையாக இருந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தலாம். வருகிற 1ஆம் தேதி செப்டம்பர் 1 மார்னிங் டிவோஷன், டியூஸ்டே மார்னிங் நம்மளுடைய மார்னிங் ஆராதனை இருக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த மாதத்துக்கு வேண்டிய வாக்கு தத்தத்தை அவருடைய பிரசனத்தில் அமர்ந்து அதை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு பிறகு ஒன் டைம் மட்டும் கேட்டுட்டு அந்த செய்தியை நம்ம போக கிடையாது. திருப்பியுமாக கேட்டு அந்த வசனத்தை திருப்பியும் நம்ம உறுதியாக பிடித்து கொள்ளும் போது அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்குறோம். அநேகர் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, இந்த ப்ராமிஸ் இந்த மாதத்தில் இந்த மாதிரி ப்ராமிஸ் அதை கர்த்தர் இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லும் போது உண்மையாகவே நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொள்கிறீங்க என்று நல்லா ரொம்ப கர்த்தர் பிரியப்படுவார். ஹல்லேலூயா. அப்படி தான் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. இஃப் பீப்புள் ஆர் நாட் யூஸ் டு டூயிங் தட், உங்களுக்காக நாங்கள் சொல்லுகிறோம், இந்த செய்தியை திருப்பியும் கேட்டுக்கொள்ளுங்க. கேட்டு அதை உறுதியாக இது எனக்குன்னு சுதந்திரமாக அதை சுதந்திரித்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரத்தில் ஃப்ரைடே அன்றைக்கு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஒரு ப்ரேயர் வைத்திருந்தோம். அது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் அதை அட்வர்டைஸ் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இஃப் யூ ஹாவ் அ சன் ஆர் அ டாட்டர் ஆர் சம்மன் இன் யுவர் ஃபேமிலி ஹூ இஸ் அட்டெண்டிங் காலேஜ், ஆர் இதுதான் முதல் தடவை காலேஜ்குள்ளே போகிறாங்க, ஆர் தேவ் கான் இன் டு அ பிஜி ஆர் அ பிஹெச்டி, எந்த கோர்ஸாக இருந்தாலும் காலேஜ் லைஃப் இஸ் வெரி யூனிக் லைஃப். அவங்களுக்கு அநேக ஒரு ப்ரேயர் சப்போர்ட் தேவை. அதனால் அன்றைக்கு நாங்கள் ஒரு ஷார்ட் ப்ரேயர் பண்ணோம். ஸோ கைண்ட்லி சென்ட் த லிங்க் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ மைட் நீட் த ப்ரேயர். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம், தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வி மைட் டூ அனதர் ப்ரேயர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கிறதுனால பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. பட் நம்ம ஜெபிக்கும் போது சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு அவருடைய ஞானத்தை கொடுப்பார், அவருடைய கிருபையை கொடுப்பார். உங்கள் பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். we also would like to do another prayer for teachers. ஏன்னா டீச்சர்ஸும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது வேலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் நியூ. ஸோ அவங்களுக்கும் கர்த்தர் கிருபையும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாக அவங்களுக்காகவும் ஒரு ஜெபத்தை நாங்கள் வைத்து we will put all information. ஃபேஸ்புக்கில் இப்போ தான் ரீசெண்டாக நாங்கள் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தோம். ஏனென்றால் அநேக காரியங்களை கர்த்தர் பாஸ்டர் கேலவுக்கும் எனக்கும் அவர் வெளிப்படுத்தும் போது அது ஒன்லி சண்டே ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் உங்களை மீட் பண்ணி சொல்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்ததுனால ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எப்போல்லாம் கர்த்தர் சொல்லுகிறாரோ அந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் நாங்கள் ஷேர் பண்ண முடியுது எங்களுக்கு. இஃப் யூ ஆர் நாட் ஆன் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம், டோன்ட் வரி, நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அனுப்பிடுவோம். பட் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி ஆன் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம், followers or likers, so கர்த்தர் என்னென்ன சொல்கிறாரோ அதை you will also be able to receive it and receive the blessing. Hallelujah. Because we are praying for you. God is so good. இந்த காரியங்கள்லாம் முடித்துட்டு நம்ம வெளியில் வரும்போது டயர்டு அப்பா முடிஞ்சது அப்படின்னு நம்ம வரப்போகிறதில்ல. we are going to come out victorious because the great and mighty God is with you and me. Hallelujah. சந்தோஷமாக வெற்றியுள்ள நம்ம வெளியில் நம்ம வரப்போகிறோம். Hallelujah. Praise the Lord. அது மட்டும் இல்லாமல் மிட் வீக் சர்வீஸ் மறந்துடாதீங்க. எவ்ரி வெனஸ்டே 6:30 or 7 PM நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் டேவிட், அவரை நான் 2 வாரம் தான் நாங்கள் பிளான் பண்ணி வைத்திருந்தோம். இப்போ பார்ட் 5 ஆகிடுச்சு. ஏன்னா கர்த்தர் நடத்துகிறபடி நாங்கள் அப்படியே we are going with the flow along with the Holy Spirit. ஸோ வருகிற வாரம் இஸ் பார்ட் 5. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எங்களோட கலந்து கொள்ளலைன்னா பழைய சர்வீசஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. Be blessed because we will learn from the heroes of faith from the Bible and we will grow stronger in faith. Hallelujah. Praise the Lord. God is with you. God loves you so much. We are praying for you. Be blessed and have a wonderful week ahead. நமக்கு தேவ செய்திக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். Praise the Lord.
meditate the word of God? தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக Shall we come before his presence one more time? ஒரு முறை கூட அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் கடந்து வருவோம். How are you today? இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? Are you feeling very weary? மிகவும் விடாய்த்து பயந்து போய் இருக்கிறீர்களோ? Feeling very tired? மிகவும் களைத்து போய் இருக்கிறீர்களோ? Not only in your body, சரீரத்தில் மாத்திரமல்ல, but emotionally. உணர்வுபூர்வமாகவும். Too many questions in your mind. அளவுக்கு அதிகமான கேள்விகள் மனதில் எழும்பலாம். You might be wondering, how am I still surviving today? இன்றைக்கு இன்னும் எப்படி நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நீங்களே ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கலாம். How did I make it all these 8 months? இந்த 8 மாதங்களும் எப்படி நான் தாக்கு பிடித்தேனோ என்று நீங்கள் எண்ணி வியக்கலாம். You thought everything would have been over a long time ago. வெகு நாட்களுக்கு முன்பே எல்லாம் என்றைக்கோ முடிந்திருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்கள். You thought the devil had a victory over you. பிசாசு உங்கள் மேல் ஜெயித்து விட்டதாக தான் நினைத்தீர்கள். You thought that you were not able to come out of your financial problem. உங்களுடைய பண பற்றாக்குறையிலிருந்து உங்களால் மீண்டு வெளிவர முடியாது என்று தான் நினைத்தீர்கள். The emotional struggle that you were undergoing was too hard for you to bear. உணர்ச்சிபூர்வமாக நீங்கள் கடந்து வந்த போராட்டங்கள் நீங்கள் சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு மோசமானவைகளாய் இருந்தன. But I want to tell you, my dear brother, my dear sister, ஆனாலும் என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், you are here because of the love of God. தேவனுடைய அன்பினால் தான் இன்றைக்கு நீங்கள் இங்கே Because இருக்கிறீர்கள். he has a purpose for you. உங்களை குறித்த ஒரு நோக்கம் வரைந்திருக்கிறதினால் Even today, இன்றைக்கும் கூட you were not that excited to come and worship the Lord. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அந்த அளவுக்கு நீங்கள் பூரித்து பரவசத்தோடு வரவில்லைதான். You just came because you didn't know what else to do. வேறு என்ன செய்வதென்று தெரியாத நிமித்தம் தான் இன்றைக்கு வந்து But I அமர்ந்திருக்கிறீர்கள். want to tell you today, ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவேன், your Savior, உங்கள் இரட்சகர், your Redeemer, உங்கள் மீட்பர் he loves you so much. உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். You are not alone. நீங்கள் தனியே இல்லை, He is with you. அவர் உங்களோடு கூட He is இருக்கிறார். right beside you. உங்கள் பக்கத்தில் தான் The அமர்ந்திருக்கிறார். psalmist says, சங்கீதக்காரர் you சொல்லுகிறார், allowed men to walk over my head. மனுஷரையின் தலையின் மேலில் ஏறி போக பண்ணினீர். I went through fire and I water. தீயையும் தண்ணீரையும் கடந்தேன். But today I have been brought to rich fulfillment. ஆனாலும் இன்றைக்கு நான் ஒரு வளமான செழிப்புள்ள இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். You were trampled by unwanted thoughts in your mind. தேவையில்லாத எண்ணங்கள் உங்கள் மனதிலே உங்களை ஏறி மிதித்தன. My dear brother, my dear sister, என் அன்பு சகோதரனே சகோதரியே, you are here today இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் because the Lord loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறதே அதற்கு காரணம். Shall we close our eyes கண்களை மூடுவோமா? and thank him? அவருக்கு நன்றி Because சொல்லலாமா? the psalmist says in the same chapter, அதே அதிகாரத்தில் சங்கீதக்காரர் verse சொல்லுகிறார், number 16, he says, 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், I will declare what he has done for my soul. அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன். You have to declare what he has done for your soul. அவர் உங்கள் ஆத்துமாவுக்கு செய்த பாக்கியத்தை நீங்கள் வெளியே The சொல்லத்தான் next வேண்டும். verse it says, அடுத்த வசனமே I சொல்லுகிறது, cried to him with my mouth and he was extolled with my tongue. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். Shall we open our mouths? வாயை திறப்போமா? It doesn't matter what happened in the past. கடந்த நாட்களிலே என்ன நடந்திருந்தாலும் சரி, You have a bright future. உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் God has இருக்கிறது. given you health. தேவன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை God has கொடுத்திருக்கிறார். given you a family. தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை God கொடுத்திருக்கிறார். has blessed you. கர்த்தர் உங்களை Don't ஆசீர்வதித்திருக்கிறார். allow the devil to steal your joy and your praise. உங்கள் சந்தோஷத்தின் துதியை பிசாசு திருட விடாதீர்கள். The praise from your lips is so precious. உங்கள் வாயிலிருந்து பிறக்கும் துதிகள் விலையேற பெற்றவைகள். Just look at him like a little ஒரு child. சிறு பிள்ளையை போலவரை நோக்கி பாருங்கள். Because he's looking at you and he's asking you a question. ஏன் அவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி Do you கேட்கிறார். love me, my dear girl? என் அன்பு மகளே, என்னை நேசிக்கிறாயா? Do you love me, my dear son? என் அன்பு மகனே, என்னை Shall நேசிக்கிறாயா? we sing that song right now? இப்போதும் அந்த பாடலை நாம் பாடுவோமா? எவ்வளவு அற்புதமான அன்பு. நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? The Lord wants to bring you closer to the cross. கர்த்தர் உங்களை சிலுவை கரிகள் நெருக்கமாய் கொண்டு வர விரும்புகிறார். Young man, young woman, வாலிப தம்பியே, வாலிப தங்கையே, draw near to the cross. சிலுவை அண்டை கிட்டி சேருங்கள். Where you see the love of Jesus. அங்கே இயேசுவின் He's அன்பை நீங்கள் asking the same காண்பீர்கள். question. அதே கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறார். Do you love me, my dear boy? என் அன்பு மகனே, என்னை நேசிக்கிறாயா? My dear daughter, do you love me? என் அன்பு மகளே, என்னை நீ நேசிக்கிறாயா?
when you come near the cross, நீங்கள் சிலுவை கருகில் வரும்போது I want you to know the love that I have for you. உங்கள் மீது நான் வைத்திருக்கும் அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். This is not a past love. இது கடந்த கால அன்பு அல்ல. This is today's love. இது இன்றைய அன்பாகும். This is tomorrow's love. இது நாளை தினமும் அன்பு. Whatever you have going through in your life, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற பாதை எதுவா இருந்தாலும் I சரி, love you. நான் உங்களை நேசிக்கிறேன். I love you. நான் உங்களை நேசிக்கிறேன். He's looking at you. அவர் உங்களையே நோக்கி And பார்த்து he's saying, சொல்லுகிறார், I love you. நான் உங்களை நேசிக்கிறேன். Just the music, please. வெறும் இசை மாத்திரம் கேட்போம். Oh, what a great love. என்ன பெரிய அன்பு இது. Whatever you're going through, நீங்கள் போகிறது எதுவா இருந்தாலும் சரி, maybe you went through a great struggle, ஒரு பெரிய போராட்டத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். physically, சரீர பிரகாரமாகவும், financially, பண ரீதியாகவும், in your family, உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும், but all through those days, அந்த நாட்கள் முழுவதுமாக when it was very dark, அது மிகவும் இருளாய் இருந்த you போது couldn't see any light, உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தையும் காண He முடியவில்லை. was with you. ஆனாலும் உங்களோடு இருந்தார். Thou hast turned my mourning into dancing for me. என் துக்கத்தை ஆடி பாட செய்தி. Hallelujah. ஹalleluya. So today இந்த we can rejoice. நாம் மகிழ முடியும். We can bless Him. நாம் அவரை வாழ்த்தி Open your போற்றலாம். mouth and tell Him. வாயை திறந்தவரிடத்தில் Say, சொல்லுங்கள். I love you, உம்மை Jesus. நேசிக்கிறேன் இயேசுவே. I thank you, நான் உமக்கு நன்றி Jesus. சொல்லுகிறேன் I இயேசுவே. thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி I சொல்லுகிறேன். thank you, நான் உமக்கு நன்றி Jesus. சொல்லுகிறேன் உம்மை இயேசுவே. நேசிக்கின்றேனே ராஜா. How can I not love you? உம்மை எப்படி After நேசியாமல் seeing your இருப்பேன்? love on the cross. சிலுவையில் அன்பை கண்ட பின்னும் Because நேசியாமல் இருப்பேனோ? your love is something that I can never comprehend. உங்க அன்பு ஒரு நாளும் என்னால் கிரகித்துக் கொள்ளவே முடியாத I'm a ஒன்றப்பா. sinner. நான் ஒரு பாவி. I sin a lot of times. பல நேரங்களில் அதிகாயமாய் பாவம் But செய்கிறேன். still, அப்படி you இருந்தும் love me. நேசிக்கின்றேன் நான். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உம்மை நேசிக்கின்றேன். என் இருதயத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுறேன் ராஜா. கல்வாரி இந்த உலகத்துல கண்ட யார் என்னை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, சியா உம்முடைய நேசம் மாறாது அப்பா. மலிரேனோ. இந்த உலகம் என்னதான் சொன்னாலும் உம்முடைய அன்பு ஒரு நித்திய அன்பு. பின்னும் அருமையான மகனே, சியா அருமையான மகளே, மலிரேனோ. உங்கள் மீது அவர் வைத்திருக்கிற நேசம், உங்கள் மீது அவர் வைத்திருக்கிற பாசம் அது அளவிட முடியாதது. உங்களை மறவாத ஒரு ரட்சகர், உங்களை மறவாத ஒரு நேசர் உங்கள் அருகே இருக்கிறார். அவர் அன்பில் களி கூறுவோம், அவர் அன்பில் களி கூறுவோம். அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம், அன்பின் பிரசன்னம். Thank you Lord. Thank you Jesus. நன்றி இயேசுவே. கல்வாரி காட்சி எனக்காக அல்லவோ. நேசிக்கின்றேன் நான். உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் எப்படி நேசிக்காம இருப்பேன்? சியாமல் எப்படி ராஜா உம்மை நேசிக்காம இருப்பேன்? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் சியாமல் இருப்பேனோ. Thank you for your love. அன்புக்காக நன்றி அப்பா. Thank you for that encouragement. இந்த உற்சாகமூட்டுதல் தைரியத்துக்கு நன்றி. Thank you for reminding us. எங்களுக்கு இது நினைப்பூட்டியரே நன்றி அப்பா. Sometimes the devil will come and speak lies. சில நேரங்களில் பிசாசு வந்து பொய்களை ஊதுவான். But thank you for your word. ஆனால் உம்முடைய வார்த்தைக்கு நன்றி Your சொல்லுகிறோம். eternal word. நித்தியமான உம்முடைய வார்த்தைக்கு Your நன்றி. spoken word. உரைக்கப்பட்ட உம்முடைய வார்த்தைக்கு. Thank you for your இந்த cross. சிலுவைக்கு நன்றி அப்பா. Thank you for the empty tomb. காலியாயிருக்கும் கல்லறைக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for your manifest presence. வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் In பிரசன்னத்துக்காக every நன்றி. heart, எல்லா in இருதயங்களுக்குள்ளே, every soul, எல்லா in ஆத்துமாவுக்குள்ளே, every home, எல்லா in வீடுகளுக்குள்ளே, every எல்லா room. அறைகளுக்குள்ளே Let your presence dominate, Lord. உங்க பிரசன்னம் மேலாதிக்கம் Let your செலுத்தட்டும் presence ஆண்டவரே. come like a rushing wind.
ஒரு பலத்த காற்றை போல் உம்முடைய பிரசன்னம் Let your anointing come and fill the entire house. உம்முடைய அபிஷேகம் வந்து வீடு முழுவதையும் நிரப்புவதாக. If you are living in an apartment, நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தால் let the anointing come and fill the entire apartment. உங்கள் ஒட்டுமொத்த குடியிருப்பையும் அந்த அபிஷேகம் வந்து முழுமையும் Let your நிரப்பட்டும். presence come and take charge of the entire street your people are living in. உம்முடைய ஜனங்கள் குடியிருக்கும் தெரு முழுவதையும் உம்முடைய பிரசன்னம் வந்து பொறுப்படுத்திக் கொள்வதாக. Let it come like a rushing wind. அது ஒரு பலத்த காற்றை போல் Oh, let பிரவாகிப்பதாக. it come and fill every heart. எல்லா வீடுகளையும் வந்து நிரப்புவதாக. Fill every mind. எல்லா மனதையும் நிரப்பும் ஆண்டவரே. Every unclean spirit. எல்லா சுத்தாவிகளும் Every unclean spirit எல்லா சுத்தாவிகளும் that is trying to torment and torture your people. உம்முடைய பிள்ளைகளை வதைத்து சித்திரவதை செய்ய முயல்வதெல்லாம் Unclean spirits அசுத்தாவிகளே, in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே, When the fire anointing comes, அக்கினி அபிஷேகம் when வரும்போது, your fire comes, உம்முடைய அக்கினி when your பிரவாகிக்கையில், power comes, உம்முடைய வல்லமை வெளிப்படும்போது, every infirmity, எல்லா பலவீனங்களும், every fear, எல்லா பயங்களும், every darkness, எல்லா அந்தகார இருளும், every worry, எல்லா கவலைகளும், every confusion, எல்லா குழப்பங்களும், every lack, எல்லா in the பற்றாக்குறைகளும், name of Jesus இயேசுவின் Christ, நாமத்திலே, leave your people, ஜனங்களை விட்டு விலகி leave போவதாக. their homes, வீடுகளை விட்டு let விலகுவதாக. there be freedom, ஒரு விடுதலை let உண்டாகட்டும். there be liberty, ஒரு சுதந்திரம் let there உண்டாகட்டும் be ஐயா. victory, ஒரு ஜெயம் let there சிறக்கட்டும். be joy, ஒரு மகிழ்ச்சி பொங்கட்டும். let there be peace, சமாதானம் இருப்பதாக. let there be abundance, ஒரு சம்பூர்ணம் விளங்குவதாக. let there be clarity. ஒரு தெள்ளந்தெளிவு We உண்டாகட்டும். are your people. நாங்கள் உம்முடைய ஜனங்கள் We ஐயா. are the blood washed saints of நாங்கள் God. இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனுடைய Thank you for your பரிசுத்தவான்கள். blood. இரத்தத்துக்காக நன்றி Thank you சொல்கிறோம். for your உம்முடைய sacrifice. தியாக பலிக்காக நன்றி We ஐயா. love you, Jesus. இயேசுவே, உம்மை நாங்கள் We நேசிக்கிறோம். bless you. உம்மை நாங்கள் We வாழ்த்துகிறோம். bless you. உம்மை We போற்றுகிறோம். bless உம்மை you. வணங்குகிறோம். We give you all the glory. சகல மகிமையும் In குறித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Hallelujah. 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 The word of the Lord is so powerful. தேவனுடைய வார்த்தை மிகவும் வல்லமையுள்ளது. It is powerful. அது வல்லமை It நிறைந்தது. is sharper than a two-edged sword. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் It can கருக்கானது. pierce through the division of the heart and the soul. அது இருதயத்தையும் ஆத்துமாவையும் பிரிக்கத்தக்கதாக Hallelujah. உணர்த்தும். Hallelujah. That is the word we have. அந்த வார்த்தை தான் நம் வசம் இருக்கிறது. When the enemy brings in thoughts, எதிராளி பல சிந்தனைகளை கொண்டு வரும்போது we will speak the word. வார்த்தையை பேசுவோம். When we hear unwanted voices, தேவையில்லாத சத்தங்களை காதில் we will கேட்கும்போது speak the word. வசனத்தை பேசுவோம். Because we are more than conquerors. ஏன் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். Hallelujah. Hallelujah. I can do all things to Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே The எல்லாவற்றையும் presence செய்ய of the எனக்கு Lord பலன் is உண்டு. in your house. தேவ சமூகம் உங்கள் வீட்டுக்குள் The இருக்கிறது. anointing of the Lord is inside you. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள் Oh, குடியிருக்கிறது. you are a conqueror. நீங்கள் வெற்றி சிறக்கிறவர்கள். Oh, you are called to do great exploits. பெரிய சாதனைகளை புரிய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. You might be நீங்கள் thinking, நினைத்துக் கொண்டிருக்கலாம், what is happening in my என் life? வாழ்க்கையில் என்னதான் நடக்குது? Do I have a destiny? உண்மையில் எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கா? I don't know what to do. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. Everything looks stagnant. எல்லாமே தேங்கி கிடப்பது போல இருக்கிறது. Everything, there is a pause. எல்லாவற்றுக்கும் ஒரு நிறுத்தம் வந்து விட்டது. As the Lord pressed the pause button in my life. என் வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் நிற்கிற நிலை பொத்தானை அழுத்தி விட்டார். Hallelujah. Hallelujah. The good news is, நற்செய்தி my என்னவென்றால், dear brother, my dear என் sister, அன்பு சகோதரனே சகோதரியே, you are on the good track. நீங்கள் நல்ல சரியான பாதையில் You are இருக்கிறீர்கள். not paused. நீங்கள் நிறுத்தி வைக்கப்படவில்லை. You are just on the move. நீங்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். To where? எங்கே To நோக்கி? your destination. உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுகிறீர்கள். And the exciting news is, ஒரு பரவசமூட்டும் செய்தியா your இருக்கலாம். destiny is already prepared. உங்கள் குறிக்கோள் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டு The Lord விட்டது. has already planned your destiny. நீங்கள் சேரும் இலக்கை கர்த்தர் முன்னமே திட்டமிட்டு விட்டார். Everything is beautifully orchestrated. எல்லாம் அழகுறமைக்கப்பட்டு விட்டது. All He wants is, அவர் விரும்புவதெல்லாம் He wants you to keep on moving. நீங்கள் முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். Don't quit. நீங்கள் விட்டு போய் Don't விடாதீர்கள். say, I give up. நான் விட்டுட்டு போயிரேன்னு சொல்லாதீங்க. Don't say, I cannot make it any further. இதுக்கு மேல என்னால போக முடியாதுன்னு சொல்லாதீங்க. This is enough. இது போதுங்க. Have you said it like that? அப்படி சொன்னீங்களா? Have you said it in the past? கடந்த நாட்கள் அப்படி சொன்னதுண்டா? Oh, I can't take it anymore. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுங்க. I give up. நான் விட்டுட்டு I போயிரேன். don't want any of this. இது எதுமே எனக்கு வேண்டாம். I am done. என்ன முடிஞ்சிருச்சு. Don't even say that. அப்படி மறந்து சொல்றாதீங்க. Because the Lord is taking you. ஏனென்றால் கர்த்தர் உங்களை கொண்டு போகிற இடம். He is walking with you. உங்களோடு கூட அவர் நடக்கிறார். All He expects you to do, நீங்கள் செய்யும்படி அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றுதான். walk in faith. விசுவாசத்தில் வீறுநடை போடுங்கள். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கே துதி Let's உண்டாகட்டும். open our mouth and say, வாய் திறந்து சொல்லுவோமா? I'm not going to quit. நான் விட்டுட்டு போயிர மாட்டேன். I'm going to keep on walking. தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பேன். I'm going to walk in faith. நான் விசுவாசத்தில் நடப்பேன். Hallelujah. Hallelujah. Praise the Lord. தேவனுக்கே துதி உண்டாகட்டும். Let's open our Bible.
Bibles வேத புத்தகங்களை திறந்து to கொள்வோம். Deuteronomy chapter 28, உபாகமம் 28ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். verse number 1. முதல் வசனம். It says, "Now it shall come to pass, if you diligently obey the voice of the Lord your God, to observe carefully all his commandments which I command you today, that the Lord your God will set you high above all nations of the earth." இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று பார்க்கிறோம். This is the same scripture that we have been meditating for the past few weeks. கடந்த சில வாரங்களாக இதே வேத வசனத்தை தான் தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். Pastor Caleb has been meditating on the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்பதை குறித்து பாஸ்டர் காலேப் அவர்கள் நமக்கு தியானமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். Hearing the voice of God, தேவ சத்தத்தை கேட்பது, obeying the voice of God. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். I'm just going to continue on the same note, அதே குறிப்பில் நான் தொடர போகிறேன். but in a different angle. ஆனால் வித்தியாசமான ஒரு கோணத்தில் அணுகுகிறேன். If you take today, இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால், especially for the past few months, அதிலும் குறிப்பாக கடந்த சில மாதங்களை கண்ணோக்கி with பார்த்தால், all that is happening in the world, உலகம் முழுவதும் நடக்கிற எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது we have been hearing more voices than ever before. இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Since so many things are restricted, அநேக காரியங்கள் நமக்கு தட்டுப்பாடாக தடை செய்யப்பட்டிருக்கிறது நிமித்தம், in order to know what is happening, என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே we are forced to listen to other information than ever before. இதுவரை இல்லாத அளவுக்கு கூடுதல் தகவல்களை விவரங்களை கேட்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். So what happens because of that? அது நிமித்தம் என்ன நடந்திருக்கிறது Our என்றால், ears and our mind are tuned to listening to too many voices. அளவுக்கு அதிகமான சத்தங்களை கேட்பதற்கு நம்முடைய இருதயமும் செவியும் இசைந்திணைக்கப்பட்டு விட்டன. As a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக we have to be very cautious to know and understand what kind of voices we need to hear. என்ன விதமான சத்தத்தை நாம் கேட்டாக வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். There are different voices that we can hear. பல சத்தங்களை நாம் கேட்க முடியும். The voice of God, தேவனுடைய சத்தம், voice of the devil, பிசாசின் சத்தம், voice of the people around நம்மை us, சுற்றி இருக்கிற மக்களுடைய சத்தம், and even our own voice. நம்முடைய சொந்த குரலையும் கேட்கும் வாய்ப்புண்டு. I want to talk about the kind of voices that we hear either from us or from the people. ஆனால் நம்மிடம் இருந்தோ இல்லாவிட்டால் மக்களிடம் இருந்தோ நாம் கேட்கக்கூடிய வார்த்தைகளின் சத்தத்தை இன்றைக்கு முன்பாக கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். And then compare against the voice of God. அந்த சத்தங்களோடு தேவனுடைய சத்தத்தை ஒப்பிட்டு காண்பிக்க போகிறேன். Let me give you the point so you will understand. புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக உங்களுக்கு குறிப்புகளை முன்வைக்கிறேன். In this world, இந்த உலகத்திலே we might go through some kind of a phase. சில விதமான கட்டங்களை நாம் கடக்க நேரிடும். Then we might hear the voice of regret. அப்பொழுது வருந்துகிற வருத்தத்தின் சத்தங்களை கேட்போம். That is very common in this world. அது இந்த உலகத்திலே பொதுவாக மலிந்திருக்கும் ஒன்றாகும். But what does the Bible really say? ஆனால் உண்மையிலேயே வேதாகமம் என்ன சொல்லுகிறது? The voice of God says தேவனுடைய சத்தம் சொல்லுகிறது, that He affirms us. அவர் நம்மை உறுதிப்படுத்துகிறார். It is a voice of affirmation. அது நமக்கு உறுதிமொழி கொடுக்கும் சத்தம். And the second kind of voice இரண்டாவது விதமான சத்தம் that we hear from the people around us நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களிலிருந்து நாம் கேட்கிற சத்தம் என்னவென்றால், is a voice of ridicule. அது பரியாசம் பண்ணுகிற கேலியின் சத்தம். But what is the reality? ஆனால் யதார்த்தம் நிஜம் என்ன? What does the voice of God say? தேவ சத்தம் சொல்லுவது என்ன? That is a voice of acceptance. அது நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற அங்கீகரிப்பின் சத்தம். Another kind of voice that we hear, நாம் கேட்கக்கூடிய மற்றொரு விதமான சத்தம், very common, அது ரொம்ப பொதுவான ஒன்று, voice of rejection. அது புறக்கணிப்பின் சத்தம். But what does the Bible say? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? Our loving Savior looks at us நம்முடைய நேச இரட்சகர் நம்மை நோக்கி பார்த்து, and He gives us a voice of adoration. அவர் நம்மை எப்பொழுதுமே போற்றுகிற ஒரு சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். I've taken only the most major 3 categories, மிகவும் முக்கியமான பிரதானமான 3 வகையறாக்களை மட்டும் எடுத்திருக்கிறேன். but there are many more voices இன்னும் அநேக பல சத்தங்கள் இருக்கின்றன that we hear. நாம் கேட்கக்கூடியவைகள். But as a child of God, ஆனால் தேவனுடைய பிள்ளையாக we should take that voice, நாம் அந்த சத்தங்களை எடுத்து go to the Word of God, தேவனுடைய வசனத்துக்கு போய் find what the voice of God says. தேவ சத்தம் என்ன சொல்கிறது என்று கண்டறிய வேண்டும். Because the
Bible says, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, you will know the truth and the truth will set you free. நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Because sometimes we don't really know the truth. சில வேளைகளிலே உண்மையில் சத்தியத்தை நாம் அறியாதிருக்கிறபடியால் The devil tricks us to believe the lies. பொய்களை நம்புவதற்கு எதுவாக சத்துரு நம்மை தந்திரமாய் பிடித்து So விடுகிறார். the first thing I want to see is the voice of regret. ஆகவே முதலாவதாக வருந்த செய்யும் வருத்தத்தின் சத்தத்தை கவனிக்க விரும்புகிறேன். What happens when we hear regret? நாம் வருத்தங்களை கேட்கும்போது என்ன நடக்கிறது? This regret happens mainly because of what we think about ourselves. நம்மை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம் என்பதனால் தான் பிரதானமாக நாம் வருந்துகிற நிலை வருகிறது. Why do we regret? ஏன் நாம் வருந்துகிறோம்? Have you heard people say, oh, I should have done this in my life, என் வாழ்க்கையில நான் அதெல்லாம் செஞ்சிருக்கணும்னு மக்கள் சொல்றதை I கேட்டிருக்கீங்களா? should have studied that, நான் அதை தாங்க I படிச்சிருந்திருக்கணும், should have taken that job, நான் அந்த வேலையை எடுத்திருந்திருக்கணும், I should have married that person, நான் அவர்களை தான் திருமணம் செய்திருந்திருக்கணும், I should have made that investment, நான் அங்க அந்த முதலீடு செய்திருக்க வேண்டும். or even in our Christian life, ஏன் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலும் கூட, or even during these past months, ஏன் கடந்த வந்த மாதங்களிலும் கூட maybe you decided that you're going to spend more time with the Lord, அதிக நேரம் கர்த்தரோடு கூட நான் செலவிட வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருந்திருக்கலாம். but today you have not made up satisfied your expectation. ஆனால் உங்கள் எதிர்பார்ப்பை திருப்திகரமாக நீங்கள் நிறைவேற்றாமல் இன்றைக்கு இருக்கிறீர்கள். So after all these months you might feel that you have not spent enough time with the Lord. இத்தனை மாதங்கள் கடந்த பின்னரும் கூட கர்த்தரோடு போதுமான நேரம் செலவிடவில்லை என்று நீங்கள் வருந்துகிறீர்கள். You might have said that, oh, during these times I'm going to learn this, இந்த நாட்களிலே இதையெல்லாம் நான் கற்றுக்கொள்ள போகிறேன் என்று நீங்கள் சொல்லியிருப்பீங்க. but maybe you didn't do that. ஆனா அதை நீங்க செய்யாம விட்டுருக்கலாம். So today you might be regretting. ஆகவே இன்றைக்கு அது நிமித்தம் நீங்கள் வருந்தி கொண்டிருக்க கூடும். Are you watching us today இன்றைக்கு நீங்கள் எங்களை பார்க்கிறீர்களா? having a feeling of regret? வருந்துகிற உணர்வோடு இருக்கீங்களா? When you regret, நீங்கள் வருந்தும் போது automatically two things happen. தானாகவே இரண்டு காரியங்கள் நடக்கும். One is guilt. ஒன்று குற்ற உணர்வு. Anytime you regret, எப்பொழுது நீங்கள் வருத்தப்பட்டாலும் that automatically causes a feeling of guilt, அது தானாகவே ஒரு குற்ற உணர்வுக்கு வழிவகுத்து விடும். and the feeling of guilt will automatically cause condemnation. குற்ற உணர்வு தானாகவே நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விடும். There is a verse in Romans chapter 8 verse 1. It says, ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, it says, there is therefore no condemnation to those who are in Christ. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. The Bible clearly says வேதம் தெளிவாக there சொல்லுகிறது, is no condemnation. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. If you are in Christ, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் you don't have to feel condemned, நீங்கள் குற்ற உணர்வுடைய you தேவையில்லை. don't have to feel guilty. நீங்கள் குற்ற உணர்வில் கண்டனம் பண்ணப்பட தேவையில்லை. But what really happens when you regret? நீங்கள் வருந்தும் போது உண்மையிலேயே என்ன நடக்கிறது என்றால், Automatically you start to condemn yourself. தானாகவே நீங்கள் உங்களையே கண்டனம் பண்ணி குற்றப்படுத்திக் கொள்வீர்கள். You go put on a guilt trip, போய் ஒரு குற்ற உணர்வின் உடையை உடுத்திக் கொள்வீர்கள். and then you try to isolate yourself. அதற்கு பின்பு உங்களையே நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்வீர்கள். You feel that you are not reached up to the mark, நீங்கள் அந்த இலக்கை அடையவில்லை என்பது போல் குறைபட தொடங்குவீர்கள். because you are not enjoying yourself. உங்களையே நீங்க சந்தோஷமா அனுபவிக்கல. You are not satisfied with who you are in Christ. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிற அந்த நிலையில் நீங்கள் திருப்தி அடையவில்லை. You still feel that you have to achieve this in order to be recognized by people. ஜனங்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் இந்த நிலையில் இதை நாம் அடைந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுக்குள் எண்ணுகிறீர்கள். You go and try to isolate yourself. ஆகவே போய் தனிமைப்படுத்திக் You கொள்கிறீர்கள். think in your mind, மனசுல நினைக்கிறீங்க, I'm not all that great. நானும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. So all these unwanted voices, இப்படிப்பட்ட தேவையில்லாத எண்ணங்கள், சத்தங்கள் a எல்லாம் voice of regret. வருந்துகிற சத்தங்கள். Maybe you made a mistake in your past life. ஒருவேளை கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தவறு செய்திருக்க கூடும். Maybe you were disobeying your parents and maybe you didn't do it right. ஒருவேளை பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போய் காரியத்தை சரியானபடி செய்யாமல் விட்டிருந்திருக்கலாம். Yes, maybe you could have missed an opportunity. ஆம், கிடைத்த ஒரு வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டிருக்கவும் செய்யலாம். Yes, that could be a part of everyone's life. ஆம், இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரிக்க முடியாத ஒரு பங்குதான். Shall I tell you something? ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லலாமா? Every person who has lived on this earth, இந்த பூமியில் உயிர் வாழ்ந்த அத்தனை பேரும், everyone have made mistakes. அத்தனை பேரும் தவறு செய்திருக்கிறார்கள். The Bible says வேதம் சொல்லுகிறது, all have sinned and come short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். But there are some people
people ஆயிலும் சிலர் இருக்கிறார்கள் who shake off all their mistakes இந்த தவறுகளை எல்லாம் உதறி போட்டு விடுவார்கள். and then they keep on going. தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பார்கள். But there are some people ஆனாலும் சிலர் உண்டு who keep worrying about their past mistakes, கடந்த கால தவறையே நினைத்து கவலைப்பட்டு keep கொண்டிருப்பார்கள். dwelling in that sorrow, அந்த துக்கத்துக்குள்ளேயே மூழ்கி கிடப்பார்கள். worrying more and more, அதிகமாய் கவலைப்படுவார்கள். build a big mountain in their mind, தங்கள் மனதுக்குள் பெரிய மலையையே உருவாக்கி விடுவார்கள். try to go be in a dark corner ஒரு இருண்ட மூலைக்குள் முடங்கி விடுவார்கள். and think the entire world hates them. ஒட்டுமொத்த உலகமே தங்களை வெறுத்து பகைப்பதாக எண்ணிக்கொள்வார்கள். I want to encourage you today. இன்றைக்கு நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். Everyone loves you. எல்லாரும் உங்களை நேசிக்கிறாங்கங்க. Jesus loves you. இயேசுவும் உங்களை When the நேசிக்கிறார். presence of God is inside you, தேவ சமூகம் உங்களுக்குள் குடியிருக்கையில் automatically people will be drawn to you. தானாகவே மக்கள் உங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. One of the person that I find in the Bible who regretted the most, இப்படி மிகவும் அதிகமாக வருந்தக்கூடிய ஒருவராக நாங்கள் வேதத்தில் கண்ட ஒருவர் யார் என்றால், many people have made mistakes, அவர்களைத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். many people also regretted, அநேகர் தங்கள் வாழ்க்கையில் வருந்தி இருக்கிறார்கள் தான். but this person I feel could have regretted more deeper. ஆனால் இவர்தான் மிகவும் அதிக ஆழமாக வருந்தியவர் என்று எண்ணுகிறேன். He is none other than Apostle Peter. அவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவை தவிர வேறு யாரும் அல்ல. Let's open our Bibles to Matthew chapter 26. மத்தேயு 26ஆம் அதிகாரத்திற்கு வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். These are the last week of Jesus' life on this earth. இந்த பூமியின் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கக்கூடிய கடைசி வாரம் இது. And verses from 31 on we read that 31ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். Jesus is telling, you're all going to betray me. நீங்கள் எல்லாருமே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணுவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். And in verse 33 Peter says, 33ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார். Peter answered and said unto Jesus, பேதுரு இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, if all are made to stumble because of you, I will never be made to stumble. உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன். Because he said that not because he was very cocky or proud. அவர் ரொம்ப பெருமையுள்ளவர், மனமேட்டிமை இருந்ததனால் இப்படி சொல்லவில்லை. He said it because he loved Jesus so much. அந்த அளவுக்கு அதிகமா இயேசுவை நேசிச்சதனால் அவர் சொன்னார். He had a different understanding of who Jesus was. இயேசு யார் என்பதை குறித்த வித்தியாசமான புரிந்துணர்வை அடைந்திருந்தார். So many aspects of his life with Jesus. இயேசுவை பொறுத்தமட்டுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பலதரப்பட்ட அம்சங்கள். We see Peter reacting very differently. ஆனால் பேதுருவோ மிகவும் வித்தியாசமாக பிரதிபலிக்கிறதை When பார்க்கிறோம். Jesus was walking on the water, இயேசுவானவர் கடல் நீரின் மேல் நடந்து it வரும்போது, was Peter who said, I will also walk like you. முதலாவது பேதுரு தான் உம்மை போல நானும் நடந்து வருகிறேன் என்று In சொன்னார். the Mount of Transfiguration, மறுரூப மலையின் மீதும் Peter was so excited. பேதுருவுக்கு உச்சி பரவசம் தாங்கவில்லை. When people came to arrest Jesus, இயேசுவை பிடித்துக் கொள்ளும்படி சேவகர் வந்தபோது, he took the sword and he cut the ear of Malchus. அவர் பட்டயத்தை உருவி மல்கூசின் காதரை வெட்டினார். He was so much in love for Jesus. அவ்வளவுக்கு இயேசு மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். Have you seen people say to one another who are greatly in love? மிகவும் அதிக அன்போடு பழகுகிறவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து இப்படி சொல்றதை கேட்டிருக்கீங்களா? Especially when they say goodbye in college. அதிலும் குறிப்பாக கல்லூரியிலிருந்து விடைபெற்று They வரும்போது, say, don't forget me. என்ன மறந்துடாதன்னு They say, சொல்லுவாங்க. how can I forget you? எப்படிப்பா உன்னை மறப்பேன்னு We are all கேட்பாங்க. best friends forever. நாம் என்றென்றைக்கும் உள்ள உயிர் தோழர்கள் அல்லவா? Just like that. அப்படிதாங்க Peter said, பேதுருவும் சொல்லுகிறார். Jesus, everybody else might betray you. இயேசுவே எல்லாரும் உங்களுக்கு விரோதமா விட்டுட்டு போயிரலாம். I won't do that. நான் அப்படி செய்ய மாட்டேன். Because I love you so உம்மை much. அவ்வளவாய் நேசிக்கிறேன். And in verse 34 it says, 34ஆம் வசனம் Jesus சொல்லுகிறது. said to Peter, இயேசு பேதுருவை நோக்கி, assuredly I say to you that this night, before the rooster crows, you will deny me 3 times. இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். And the next verse he says, அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், even if I have to die with you, I will not deny you. உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன். That is genuine love. அது மெய்யான அன்பு. He's trying to show Jesus how much he loves him. எவ்வளவாக இயேசுவை தான் நேசிக்கிறார் என்பதை காண்பிக்க விரும்பினார். But if you read in the same chapter of Matthew 26, இதே மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் படிப்போமானால், verses from 69 to 75, 69 முதல் 75 வரை உள்ள வசனங்களில் in verse 70 it says, 70ஆம் வசனம் சொல்லுகிறது, I do not know what you're saying. நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது. In verse 72 it says, 72 சொல்லுகிறது, I do not know the man. நான் அந்த மனுஷனை அறியேன். In verse 74 it says, 74 I சொல்லுகிறது, do not know the man. அந்த மனுஷனை நான் அறியேன். Immediately the rooster crowed. உடனே சேவல் கூவிற்று. Then he remembered. அப்பொழுதுதான் நினைவு கூறுகிறார், Peter remembered what Jesus said. இயேசு சொன்ன
சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூறுகிறார். Oh, what did I do? ஐயோ நான் என்ன செய்து விட்டேன்? Why did I do this? நான் ஏன் இதை செய்தேன்? Why was I afraid of that servant girl? நான் ஏன் இந்த வேலைக்காரியை கண்டு பயந்தேன்? Why was I afraid of all these people? இந்த ஜனங்களை கண்டு நான் ஏன் பயந்தேன்? How much I love Jesus. எவ்வளவா நான் இயேசுவை நேசிக்கிறேன். How much I want to spend time with him. எவ்வளவா அவரோடு நேரம் செலவிட துடிக்கிறேன். How much I long to worship him. அவரை ஆராதிக்க எவ்வளவா ஏங்குகிறேன். I made a covenant with Jesus. இயேசுவோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். That I will spend time with his presence every day. தினமும் ஒரு சமூகத்தில் நேரம் செலவிடுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். But when the workload from the world came, ஆனால் உலகத்தின் பார வேலை சுமை வந்தபோது, when pressures of the world came, இந்த உலகத்தின் அழுத்த தாக்கங்கள் வந்தபோது, when worry attacked me, கவலை என்னை தாக்கியபோது, when confusion attacked me, குழப்பங்கள் என் மீது படையெடுத்தபோது, when chaos attacked me, பலவிதமான சூழ்நிலைகளை வாதித்தபோது, I lost focus. நான் கவனத்தை இழந்து விட்டேன். I told Jesus that I will spend time with him. இயேசுவே உம்மோடு நேரம் செலவிடுவேன் என்று சொல்லியிருந்தேனே, But I missed it. அதை தவற விட்டேனே. I missed it. நான் அதை தவற விட்டு In விட்டேன். verse 75 it says, 75ஆம் வசனம் சொல்கிறது, Peter remembered the word of Jesus. இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை பேதுரு நினைத்து, Oh, he remembered that word. அந்த வார்த்தையை அவர் நினைத்தார். And he couldn't take it. அதை அவரால் எடுத்துக்கொள்ள It was முடியல. too unbearable for him. அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை. How can I do that to my loving என் Savior? அன்பின் இரட்சகருக்கு என்னால் எப்படி இப்படி செய்ய How முடியும்? can I do that to my loving என் Jesus? அன்பின் இயேசுவுக்கு நான் எப்படி இதை செய்யலாம்? Not once, ஒரு முறை அல்ல, 3 times. 3 முறை I denied him. நான் அவரை மறுதலித்து I விட்டேனே. said, I don't know him. நான் அவரை அறியேன் என்று Oh, சொல்லிவிட்டேனே. I am his biggest fan. நான் அவருடைய மிகப்பெரிய ரசிகன் அல்லவா? Jesus is all I wanted. வாழ்க்கையில் எனக்கு வேண்டியதெல்லாம் இயேசு மட்டும்தானே. Even when people didn't know who Jesus was, இயேசு யார் என்று ஜனங்கள் தெரியாதிருந்த போது கூட I knew who he was. அவர் யார் என்று நான் அறிந்திருந்தேனே. Because he asked me one time, ஒரு முறை என்னை பார்த்து கேட்டாரே, who do you think I am? நான் யார் என்று நினைக்கிறாய்? In Matthew chapter 14 it says, மத்தேயு 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, I was the one who said நான் தானே இதை சொன்னேன். that you are Christ. நீர் கிறிஸ்து. I am the one who said, நான் அல்லவா இப்படி I சொன்னவன். knew who Jesus இயேசு was. யார் என்று அறிந்திருந்தேனே. I am like the leader. நான் தலைவனை போல But இருந்தேனே. now I say, இப்பொழுதோ இப்படி I do not சொல்லிவிட்டேனே. know that man. அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லிவிட்டேனே. Oh, what a foolish person I am. நான் எவ்வளவு புத்தியீனனாய் இருந்து விட்டேன். I regret for what I did. நான் செய்த செயலுக்காய் மனம் வருந்துகிறேன். How can I go and ask him for sorry? எப்படி போய் இடத்தில் மன்னிப்பு கேட்பேன்? Now he's gone. இப்பொழுது அவர் போய் விட்டாரே. He's going to the அவர் cross. சிலுவைக்கு அல்லவா I'm not போகிறார். going to have any more fellowship. இனி அவரோடு நான் ஐக்கியம் கொள்ள முடியாது. I can't go and sit and talk with him. இனி அவரோடு உட்கார்ந்து என்னால் பேச முடியாது. I don't even know whether I can see him. என்னால திரும்ப அவரை பாப்பனா கூட எனக்கு I தெரியாது. missed my opportunity. கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டேனே. Are you sitting here like that, அப்படி உட்கார்ந்து இருக்கிறீர்களா? thinking that you missed the opportunity? வாய்ப்பை நழுவ விட்ட வருத்தத்தில் இருக்கிறீர்களா? Not only in your spiritual life, ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாத்திரமல்ல, but also in your career. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பயணத்தில் Maybe you decided you're going to have start saving, நீங்கள் பணத்தை சேமிக்க தொடங்க வேண்டும் தீர்மானிச்சிருப்பீங்க. but after spending so much wastefully, ஆனால் பல அதிக பணத்தை வீணாய் செலவழித்த பின்ன now you're thinking, இப்ப நினைக்கிறீங்க, oh, I wasted everything that God gave me. தேவன் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் வீணாக்கி விட்டேனே. Maybe you decided that you're going to be a loving person, நீங்கள் அன்பானவராய் இருக்க போறேன்னு தீர்மானிச்சிருப்பீங்க. but somehow the selfishness came and took over you. ஆனா எப்படியோ தெரியல சுயநலம் வந்து உங்களை தாண்டவம் ஆடி விட்டது. Instead of caring for other people, மற்றவர்கள் நலனில் அக்கறை கொள்வதற்கு பதிலாக, instead of going and being a loving person to your family members, உங்கள் குடும்பத்தாரிடம் அன்பானவராய் இருப்பதற்கு பதிலாக you became so selfish நீங்க ரொம்ப சுயநலமாய் மாறி that you started expecting everyone to take care of you. எல்லாரும் உங்களை கவனித்துக் கொண்டு விசாரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க And ஆரம்பிச்சீங்க. now today இன்றைக்கோ you're regretting. வருந்திக் Oh, கொண்டிருக்கிறீர்கள். I wish I told my father how much I loved ஐயோ him. எவ்வளவா நேசிக்கிறேன் அப்பா கிட்ட சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்குமே. Oh, wish I took care of my mother. எங்க அம்மாவை கவனிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. Oh, wish I told my wife how beautiful she was. எவ்வளவு அழகா இருக்கிறேன் என் மனைவியிடம் சொல்லிருந்தா நன்றா இருந்திருக்குமே. I wish I told my husband how much I admired him. எவ்வளவாய் உங்களை பார்த்து வியக்கிறேன் என் கணவனிடம் சொல்லிருந்தா நன்றா இருந்திருக்குமே. I regret for all my selfish days. என்னுடைய சுயநல நாட்களை நினைத்து இப்பொழுது நான் மனம் வருந்துகிறேன். Maybe you should have taken an interview, ஒருவேளை நேர்முக தேர்வுக்கு நீங்கள் போய் இருந்திருக்க வேண்டும். but you decided that you don't want that job. ஆனா அந்த வேலை எனக்கு வேணாம் நீங்க முடிவெடுத்துட்டீங்க. Because maybe your friends said don't go and apply there, apply somewhere else. அங்க போய் வேலைக்கு விண்ணப்பிக்காத வேற எங்கேயாவது விண்ணப்பி என்று உங்கள் நண்பர்கள் சொன்னதினால் அப்படி But செய்திருக்கலாம். still the Lord told you to go for the interview. ஆனாலும் ஆண்டவரோ நீங்கள் அந்த நேர்முக தேர்வுக்கு போக முடிதான் சொன்னார். And now you remember. இப்ப நினைவு Oh, கூர்கிறீர்கள். I wish I had taken that interview. அந்த நேர்முக தேர்வுக்கு போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். If I would have listened to the voice of God, தேவ சத்தத்துக்கு நான் செவி கொடுத்திருந்தேன். He would have blessed me in my job. வேலையில் என்னை He ஆசீர்வதிச்சிருப்பார். would have exalted என்னை me. உயர்த்தி இருந்திருப்பார். He would have taken care of me. அவர் என்னை முழுவதும் கவனித்திருந்திருப்பார். Whatever your regret might be, உங்கள் வருத்தங்கள் எதை குறித்து எதுவா இருந்தாலும் சரி, you remember the voice of God.
தேவ சத்தத்தை நினைவு கூறுகிறீர்கள். Just like Peter. பேதுருவை போலவே. And what did Peter do? பேதுரு என்ன செய்தார்? He went out and wept bitterly. அவர் வெளியே போய் மனம் கசந்து அழுதார். He wept bitterly. மனம் கசந்து அழுதார். He's so much filled with agony. அவ்வளவுக்கு வேதனையில் துடிக்கிறார். He's so upset. அவர் மிகுந்த பதட்டம் அடைந்திருக்கிறார். What is he going to do after that? இதுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறார்? Jesus is going to go to the cross. இயேசு சிலுவைக்குள்ளவா போகிறார்? He's going to go and die. அவர் போய் மரிக்க போகிறாரே. I don't know what is going to happen. என்ன நடக்குமோ தெரியவில்லையே. And we all know what happened after that. அதற்கு அப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு Our தெரியும். loving Savior. நம் அன்பின் இரட்சகர். He died for Peter. அவர் பேதுருவுக்காக மரித்தார். Even though Peter denied him. பேதுரு அவரை மறுதலித்திருந்தாலும் கூட. Even though we are filled with pride at times. சில நேரங்களிலே நம்மை பெருமை பிடித்து வாட்டி எடுத்தாலும். Even though we are selfish at times. பல நேரங்களில் நாம் சுயநலவாதிகளாய் இருந்தாலும். Jesus died for us. இயேசு நமக்காக மரித்தார். He died for all our sins. நம்ம எல்லா பாவங்களுக்காக அவர் மரித்தார். What is the voice you are hearing today? இன்றைக்கு நீங்கள் எந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? Are you continuously tormented by the voice of regret? இடைவிடாமல் நித்தமும் மன வருத்தத்தின் சத்தம் உங்களை வதைத்தெடுக்கிறதோ? Oh, I wish I would have done that. ஐயோ, அதை செய்திருந்தால் நன்றா இருந்திருக்குமே. Oh, I wish I would have gone there. நான் அங்க போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குமே. Oh, I wish I spoken this to them. இத அவங்க கிட்ட பேசியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். Just like that I spoke something bad. சட்டனை இப்படி தப்பா தவறா பேசிட்டேனே. Just like that I messed up my blessing. என்னையும் அறியாமல் என் ஆசீர்வாதங்களை நான் தாறுமாறாக்கி விட்டேனே. Just like that I hurt that person. நான் சற்று நினைக்காமல் அவளை காயப்படுத்தி விட்டேனே. Why did I do that? நான் ஏன் இப்படி செய்தேன்? Will I get another chance? இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? Will I be able to go ask for forgiveness? என்னால் மறுபடியும் போய் இடத்தில் மன்னிப்பு கேட்க முடியுமா? Will I able to get back on track? நான் மீண்டும் அந்த தடத்தில் வந்து சேர முடியுமா? Whatever I lost, நான் எதை இழந்திருந்தாலும் can I get it back? அது திரும்ப எனக்கு கிடைக்குமா? My dear brother, my dear என் sister, அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, how old you might be, நீங்கள் எந்தெந்த வயதில் இருந்தாலும் சரி, I want to tell you, உங்களுக்கு நான் the சொல்லுகிறேன், Bible is filled with people of second chance. இரண்டாம் தருணம் வாய்ப்பு கிடைக்க பெற்றோர் தான் வேதாகமத்தில் நிரம்பி The Lord இருக்கிறார்கள். will give you a second chance. ஆண்டவர் உங்களுக்கு இரண்டாம் வாய்ப்பு The கொடுப்பார். Lord will give you a third chance. கர்த்தர் உங்களுக்கு மூன்றாம் தருணம் He கொடுப்பார். will give you how many ever chances you want. எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். Because do you know why? ஏன் தெரியுங்களா? He wants you to come and reach your destiny. எப்படியாவது நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்து விட வேண்டும் என்று அவர் He ஏங்குகிறார். doesn't want you to go and hide in a corner. நீங்கள் ஒரு மூலையில் போய் பதுங்கிக் கொள்ள அவர் விரும்பவில்லை. This voice of regret இந்த வருத்தப்பட வைக்கிற சத்தம் will make you to go and hide in a corner. போய் ஒரு மூலையில உங்களை ஒளித்துக் கொள்ள செய்யும். Let me read one scripture for ஒரு you. வசனத்தை உங்களுக்காக நான் If படிக்கிறேன். you're watching me today, இன்றைக்கு நீங்கள் என்னை பார்த்துக் you're கொண்டிருந்தால் so afraid to face the world. உலகத்தை பார்க்கவே பயந்து இருக்கிறீர்களா? You're so ashamed to face the வெளி world உலகத்துக்கு தலைகாட்ட வெட்கப்பட்டு இருக்கீங்க. because of all the voices you're hearing. நீங்கள் கேட்கிற பலவிதமான சத்தங்கள் உங்களை இப்படி முடக்கி விட்டது. And you have made up your mind உங்க மனசுல ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. that you're going to be isolate yourself. இனி நான் யார்கிட்டயும் வர மாட்டேன், தனியா தான் இருப்பேன். Verse number 1 of Proverbs 18 it says, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்கிறது. it's saying, do not isolate yourself. A man who isolates himself seeks his own desire. உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டாம், ஏனென்றால் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். Don't go and isolate yourself. போய் உங்களை தனித்து பிரித்து I விடாதீர்கள். want to encourage you. இன்னைக்கு உங்களை தைரியப்படுத்துகிறேன். Don't be afraid. பயப்படாதீர்கள். Don't be afraid. பயந்து விடாதீர்கள். Come and face the world. வந்து உலகத்தை சந்திங்க. I don't know why I'm saying ஏன் இதை this, சொல்லுகிறேன்னு தெரியலங்க. but today ஆனால் இன்றைக்கு the world is filled with so many voices than before. இதற்கு முன்பு இராத அளவுக்கு அதிகமான சத்தங்களால் இந்த உலகம் நிரம்பி வழிந்தோடி Voices that கொண்டிருக்கிறது. will cause fear, பயத்தை ஏற்படுத்துகிற சத்தங்கள், condemnation, அக்கினி தீர்ப்பின் சத்தங்கள், voices that will cause worry, உங்களை கவலைக்குள்ளாக்குகிற சத்தங்கள், voices that will cause anxiety. உங்களுக்குள் பல மன வருத்தங்களை ஏற்படுத்தும் சத்தங்கள். But as a child of God, ஆனால் தேவனுடைய பிள்ளையாக if you have made a mistake, நீங்கள் தவறு செய்திருப்பீர்களானால் don't regret. அதுக்காக வருந்தாதுங்க. Come to the Lord. கர்த்தரிடம் வாருங்கள். Ask the Lord to help you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி கேளுங்கள். And what normally people do when they have this feeling of regret, பொதுவாகவே இப்படி வருந்துகிற நிலை வந்தவுடனே மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், when they are filled with this spirit of condemnation, இந்த ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்குகிற ஆவி அவர்களை அலைக்கழிக்கும் போது they try to prove, அவர்கள் தங்களை நிரூபிக்க they முயல்வார்கள். try to prove that they have not made a mistake. தாங்கள் தவறு செய்யவில்லை என்பதை நிரூபிக்கவே We're எத்தனைப்பார்கள். going to quickly see what Peter did, பேதுரு என்ன செய்தார் என்பதை சீக்கிரமாய் பார்ப்போம். and we're going to see how the Lord helps him. கர்த்தர் அவருக்கு எப்படி உதவி செய்கிறார் என்றும் பார்ப்போம். Let's open our Bibles to John chapter 21, யோவான் 21ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் verse கொள்வோம். number 3. 3ஆம் வசனம். This is a very famous verse. இது மிகவும் பிரபலமான ஒரு வசனம். I'm going fishing. நான் மீன் பிடிக்க போகிறேன். This is something that Peter wanted to do.
பேதுரு செய்ய விரும்பின ஒரு காரியம் இதுவாகும். Because now ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா he doesn't know what to do. அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. He feels that he lost his chance. தன்னுடைய வாய்ப்பை தான் இழந்து விட்டதாக உணர்கிறார். He is not only trying to go fishing. மீன் பிடிக்க போகிறதுக்கு முயற்சித்தது மட்டுமில்லை. He is also taking a few people along with him. கூடவே தன்னோடு சிலரை கூட்டிக் கொண்டு போகிறார். Because for some reason among the disciples, ஏனென்றால் சீஷர்களுக்குள்ள என்ன காரணத்தினாலயோ தெரியவில்லை, Peter was somehow considered to be their leader. எப்படியோ பேதுரு சீஷர்களுடைய தலைவராக கருதப்படுகிறார். Maybe because of his age. ஒருவேளை வயது நிமித்தம் இருக்கலாம். But now, ஆனால் இப்பொழுதோ instead of taking the disciples and go and wait in the mountain just like what Jesus asked them to do, இயேசுவானவர் அவர்களிடம் செய்யும்படி சொல்ல கேட்டது போல சீஷர்கள் கூட்டத்தை அழைத்துக் கொண்டு போய் மலையின் மேல் காத்திருப்பதற்கு பதிலாக they are supposed to go and wait for the Holy Spirit. அவர்கள் போய் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்திருக்க வேண்டும். Everything was uncertain. எதுவுமே நிச்சயமில்லைதான். They didn't know what is going to happen. என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியாதுதான். But instead of holding on to the voice of God, ஆனால் தேவனுடைய சத்தத்தை பிடித்துக் கொண்டு செயல்படுவதற்கு பதிலாக, instead of holding on to what Jesus last spoke to them, இயேசுவானவர் இறுதியாக அவர்களோடு பேசின வார்த்தைகளின்படி செய்வதற்கு பதிலாக he is feeling very guilty. இவர் அதிக குற்ற உணர்வு அடைந்திருக்கிறார். He is feeling very condemned. தனக்குள் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டவராய் கருதுகிறார். Because actually when he was denying Jesus, ஏனென்றால் உண்மையிலே அவர் இயேசுவை மறுதலித்த போது none of his disciples would have been around him. அவருடைய சீஷர்களில் ஒருவராயிலும் அவரை சுற்றிலும் கூட இருக்கவில்லை. But somehow the news could have spread to others. எப்படியோ மற்றவர்களுக்கு செய்தி பரவி விட்டது. So now Peter is in a very bad situation. ஆகவே பேதுரு இப்பொழுது ரொம்ப மோசமான சூழ்நிலையில் காணப்படுகிறார். So what is he trying to do? என்னதான் செய்ய முயலுகிறார்? He is condemned. அவர் குற்ற உணர்வுக்குள் இருக்கிறார். So he is trying to prove something. அவர் ஒரு காரியத்தை நிரூபிக்க முயலுகிறார். So he is saying, let's go fishing. மீன் பிடிக்க போவோம் வாருங்கள். I know my craft. எனக்கு இந்த தொழில் திறமை தெரியும். I know how to go and catch fish. எப்படி மீன் பிடிக்க வேண்டும் என்ற வித்தை எனக்கு தெரியும். So I'm going to get everyone back on track and we're going to have a good life. எல்லாரையும் மீண்டும் பழைய நிலையிலே கொண்டு நிறுத்தி நல்லதொரு சுகவாழ்வை நோக்கி பயணிப்போம். So when you listen to the voice of unwanted voices, தேவையற்ற சத்தங்களை நீங்கள் செவி கொடுத்து கேட்கும்போது we get deviated. நாம் தடம் புரண்டு போய் விடுகிறோம். We get derailed. நாம் தடமாறி விடுகிறோம். This is something that we have to be very cautious. இது நாம் மிக மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காரியமாகும். I want to encourage you. இன்றைக்கு உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். Are you feeling guilty? குற்ற உணர்வில் வாடுகிறீர்களா? Is someone trying to condemn you? யாராவது உங்களை கண்டனம் பண்ண வருகிறார்களா? Are you yourself trying to condemn yourself? இல்லாவிட்டால் நீங்களே உங்களை ஆக்கினைக்குள் தீர்த்துக் கொள்கிறீர்களோ? Be extremely cautious. அளவுக்கு அதிக கூடுதல் கவனம் ஜாக்கிரதை. Unless and until you go to the word of God, நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு திரும்பி வரும் வரை திரும்பி வந்தால் ஒழிய we end up doing things that are contrary to what the Lord wants us to do. கர்த்தர் நாம் செய்ய விரும்புகிறதற்கு முற்றிலும் எதிரடையாகவே காரியங்களை செய்து முடிந்து விடுவோம். And we see in the same verse அதே வசனத்தில் பார்க்கிறோம் that he caught nothing. ஒன்றும் அவர் பிடிக்கவில்லை. And so ashamed. ரொம்ப வெட்கப்படுகிறார். And we know what happened. நடந்தது நமக்கு தெரியும் அல்லவா? Jesus comes. இயேசு வருகிறார். He prepares them good breakfast. நல்லதொரு காலை உணவை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். He loves them so much. அளவும் அதிகமாய் அவர்களை He நேசிக்கிறார். knows what they have done is wrong. அவர்கள் செய்தது தவறு அவருக்கு நல்லாவே தெரியும். But instead of condemning them, ஆனால் அவர்களை ஆக்கினைக்குள் தீர்ப்பதற்கு பதிலாக instead of insulting them, அவர்களை குற்றப்படுத்தி அவமதிப்பதற்கு பதிலாக he is embracing them. அவர்களை அள்ளி அணைத்துக் That is the கொள்கிறார். love of Jesus. அதுதாங்க இயேசுவின் அன்பு. His love is so big that we can never comprehend. அவருடைய அன்பு ஒருபோதும் நம்மால் கிரகிக்கவே முடியாத அளவுக்கு பெரியதுங்க. How can Jesus love Peter? இயேசுவை எல்லாம் எப்படிங்க பேதுரு நேசிக்க He முடியும்? not only denied him 3 times, 3 முறை மறுதலித்ததோடு மாத்திரம் இல்லாம he not only went back to fishing, மீன் பிடிக்க திரும்பி போனது மட்டும் he இல்லங்க. also took some more disciples along with him. கூடவே சில சீஷர்களையும் தன்னோடு கூட்டிட்டே போயிட்டாரு. And still Jesus comes here and waits for him with a good breakfast. அப்படி இருந்தாலும் இயேசுவானவர் வந்து நல்லதோர் காலை உணவை ஆயத்தம் பண்ணி அவளுக்காய் காத்திருக்கிறார். Peter is even more ashamed. பேதுரு இன்னும் அதிகமாய் வெட்கி நாணுகிறார். He runs back into the ocean. உடனே சமுத்திரத்துக்குள் திரும்பி He ஓடுகிறார். doesn't know how to face Jesus. இயேசுவை எப்படி பார்க்கிறதுன்னு அவருக்கு தெரியல. Sometimes even in our life, நம் வாழ்விலும் சில வேளைகளில் we might feel so ashamed. ரொம்ப வெட்கமா நம்ம உணரலாம். We might not know how to face Jesus. இயேசுவை போய் எப்படி முகத்தில் விழிக்கிறதுன்னு தெரியாம He is இருக்கலாம். not too far away. அவர் ஒன்றும் ரொம்ப தூரத்துல இல்லைங்க. Come back to him. திரும்பி அவரிடத்தில் வாருங்கள். Come back to him. இயேசுவிடம் திரும்பி His வாருங்கள். arms are always open wide for you. அவருடைய கண்கள் எப்பொழுதும் அகல விரித்ததாய் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. Maybe you're watching this program after a very long time. நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒருவேளை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். Maybe you did not connect yourself with Jesus for a long time. ரொம்ப நாளாவே இயேசுவோடு நீங்கள் எந்த தொடர்பு இல்லாம இருந்திருக்கலாம். Maybe you were doing things on your own for a long time. நீண்ட நாட்களாகவே உங்க இஷ்டப்படி நீங்க சொந்தமா காரியத்தை செய்து கொண்டிருந்திருக்கலாம். Maybe accidentally you're watching
this service. தற்செயலாய் இன்றைக்கு இந்த ஆராதனை நீங்கள் பார்க்க நேர்ந்திருக்கலாம். The Lord wants to look at your face and tell you, கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்து சொல்லுகிறார், I'm still waiting. இன்னும் நான் காத்திருக்கிறேன். I'm still waiting for you. உங்கள் வருகைக்காய் இன்னும் நான் காத்திருக்கிறேன். I will be waiting until you come to me. என்னிடத்தில் நீங்கள் திரும்பி வரும் வரை உங்களுக்காய் நான் காத்திருப்பேன். My arms are always open for you. நேசக்கரங்கள் எப்போதும் உங்களுக்காக திறந்து விரிந்திருக்கின்றன. Hallelujah. 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 If you are a person, நீங்கள் அப்படிப்பட்ட ஒருவர் என்றால், you feel that you've gone far away from Jesus, இயேசு விட்டு ரொம்ப தூரம் போய்ட்டேன்னு உணர்றீங்களா? I want to pray a prayer for you. உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க The விரும்புகிறேன். Lord loves you, my dear brother, my dear என் sister. அன்பு சகோதரனே சகோதரி, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். His hand is upon you. அவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. His voice is always speaking to you. அவருடைய சத்தம் எப்போதும் உங்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. Clear up your ears உங்கள் செவிகளை தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். that you can hear His அவருடைய voice. சத்தத்தை கேட்கும்படி பார்த்துக் There கொள்ளுங்கள். is no greater joy than hearing the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்பதிலும் பெரிதொரு மகிழ்ச்சி என்று ஒன்று உலகில் இல்லவே You இல்லை. might have tried everything in your own strength, வாழ்க்கையில் உங்கள் சொந்த பலனை கொண்டு எல்லா வழியும் நீங்கள் முயன்றிருக்கலாம். but today you're feeling, இன்றைக்கோ நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் I என்றால், don't have any more strength. இதுக்கு மேல எனக்கு பலனே இல்லை என்று I can't சொல்கிறீர்கள். take one more step. இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுங்க. I feel I've lost everything. எல்லாத்தையும் இழந்து விட்டேன். I feel I've lost the love of everybody around என்னை me. சுற்றி இருக்கிற அனைவருடைய அன்பையும் நான் பறிகொடுத்து விட்டேன். I feel that I'm alone. இன்றைக்கு நான் தனியே வாடுகிறேன். You're not alone. நீங்க தனியா இல்லங்க. Jesus is with you. இயேசு உங்களோடு கூட His இருக்கிறார். love is with you. அவருடைய அன்பு உங்களோடு இருக்கிறது. He will send people to come and help you. வந்து உங்களுக்கு உதவிகரம் கொடுக்கும் ஜனங்களை அனுப்பி வைப்பார். He's going to send an Eliezer to come and help you. ஒரு எலியேசர் வந்து உங்களுக்கு உதவி செய்யும்படி அவர் அனுப்புவார். He's going to send a Hushai to come and help you. உங்களுக்கு உதவி செய்யும்படி ஒரு ஊசாயை அவர் அனுப்புவார். He's going to send a Barzillai to come and feed you. உங்களை வந்து போஷிக்கும்படி ஒரு பர்சிலாவை அவர் அனுப்புவார். He's going to send the ravens to come and protect you and to take care of you. உங்களை போஷித்து பராமரிக்கும்படி ஒரு காகங்களை அவர் அனுப்புவார். You're not alone. நீங்கள் தனியே The விடப்படவில்லை. help is on the way. வழியிலே சகாயம் வந்து Your help கொண்டிருக்கிறது. is on the way. உங்கள் உதவி வழியில் இருக்கிறது. Are you thinking that how you're going to pay all the fees and all the financial debts that you have? உங்களுக்கு உண்டாயிருக்கிற பண கடன்கள் மற்றும் பள்ளி கல்வி கட்டணங்கள் எல்லாம் எப்படி செலுத்துவோம் என்று நீங்கள் திகைத்து திண்டாடி கொண்டிருக்கிறீர்களா? I have such a huge bill. இவ்வளவு பெரிய கட்டணம் இருக்கிறது. How can I pay? நான் எப்படி இதை செலுத்தி I think தீர்ப்பேன்? the Lord doesn't love me. கர்த்தர் என்னை நேசிக்கலன்னு நினைக்கிறேன். Maybe I'm so far away from Him. ஒருவேளை அவரை விட்டு நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறேனோ? I want to tell you today, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன், the Lord is going to send His help. கர்த்தர் தம்முடைய உதவி உங்களுக்கு அனுப்ப The போகிறார். Lord is going to send His help. கர்த்தர் தம்முடைய உத்தாசி உங்களுக்கு அனுப்புவார். There is a beautiful song, ஒரு அருமையான சங்கீதம் இருக்கிறது. the song that we sing very often. அடிக்கடி நாம் பாடுகிற அந்த பாடல். பரத்திலிருந்து உதவி வரும். Hallelujah. Hallelujah. The Lord is going to send you the help that you need. உங்களுக்கு வேண்டிய உதவியை கர்த்தர் பரத்திலிருந்து அனுப்புவார். Heavenly Father, பரம we தகப்பனே, especially pray for those people who are in need of financial help. பண உதவி தேவையில் வாடிக்கொண்டிருப்போருக்காக விசேஷமாய் Lord, நோக்கி your Bible பார்க்கிறோம். says, இந்த வார்த்தை சொல்லுகிறது, silver அப்பா, is yours, வெள்ளி உம்முடையது, gold is பொன்னு yours. உம்முடையது. Lord, we pray நாங்கள் ஜெபிக்கிறோம் that you will ஆண்டவரே, open the storehouse of heaven. பரலோகத்தின் பண்டக சாலைகளை கர்த்தர் Lord, திறப்பீராக. according to Deuteronomy 28, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின்படியே you have promised நீர் வாக்கு பண்ணி that இருக்கிறீர். their storehouse will be filled. இவர்களுடைய பண்டக சாலைகள் நிரம்பி வழியும். They will not lack in anything. இவர்கள் எதிலும் குறைபட Lord, the மாட்டார்கள். Bible says, வேதம் சொல்லுகிறது young ஆண்டவரே, lions will lack and suffer hunger, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். but my people will not lack anything. ஆனால் என் ஜனங்களோ ஒன்றிலும் குறைபட Lord, மாட்டார்கள். we pray today, இன்னைக்கு ஜெபிக்கிறோம் you are the ஆண்டவரே. God of miracles. அற்புதங்களின் தேவன், You are a miracle working God. அற்புதங்களை செய்கிற மகத்துவ. Lord, 5,000 rupees is nothing when compared to 500,000 rupees, Lord. 5 லட்சம் ரூபாயோடு ஒப்பிடும் பொழுது இந்த 5000 ரூபாய் உமக்கு ஒன்றுமில்லை அப்பா. Amount is not anything big for you. பணத்தொகை என்பது உமக்கு ஒரு பொருட்டே You அல்ல. are the creator of the heaven and the earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சிருஷ்டிகர் Lord, நீ. every family எல்லா that குடும்பங்களையும் needs a financial breakthrough, பண விஷயத்தில் ஒரு பெரிய உடைவு Lord, தேவைப்படுகிறவர்களே, we pray right now இப்பொழுதே நாங்கள் in the ஜெபிக்கிறோம். name of Jesus. இயேசுவின் நாமத்திலே Lord, I pray நாங்கள் ஜெபிக்கிறோம் that ஐயா. you will open the doors. கர்த்தர் வாசல்களை Oh, திறந்தருளும். you will break open the iron doors. இரும்பு கதவுகளை கர்த்தர் All the உடைத்தெறிகிறார். brazen altars be broken. எல்லா வெண்கல பலிபீடங்களும் Lord, தகர்க்கப்படட்டும். I pray இன்றைக்கு that you ஜெபிக்கிறேன். will provide them from your treasury. உம்முடைய கருவூல களஞ்சியத்திலிருந்து போஷிப்பீராக. Release your blessing உம்முடைய ஆசீர்வாதங்களை to your கட்டவிடும். people, Lord. இந்த ஜனங்களுக்கு Let there கொடுக்கும். not be any tears. எந்த கண்ணீரும் வேண்டாம். He has seen your tears. உங்கள் கண்ணீரை He கண்டிருக்கிறீர். has seen your tears. உங்கள் கண்ணீரை அவர் He has கண்டிருக்கிறார். seen your உங்கள் cry. அழுகுரலை The கேட்டிருக்கிறார். Lord is your answer. கர்த்தர் இங்கே The பதிலளிக்கிறார். Lord is your கர்த்தரே உங்கள் answer. பதில். He is going to send you the help உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப from போகிறார். unexpected sources. எதிர்பார்த்திராத இடங்களிலிருந்து உதவி வரும். Hallelujah. Hallelujah. Because He is the maker of the heaven and the earth. வானத்தையும் பூமியையும்
உண்டாக்கினவர் அவரே. I will lift up my eyes into the hills. நான் உன்னத பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். From whence cometh my help? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் Oh, அது. my help comes from the Lord, the maker of the heaven and the earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Hallelujah. 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 What is Peter trying to do here? பேதுரு இங்கே என்னதான் செய்ய He's முயற்சிக்கிறார்? trying to prove to people. ஜனங்களுக்கு நிரூபிக்க பார்க்கிறார். Even today, இன்றைக்கும் கூட there are so many people. அநேகர் இருக்கிறார்கள். They are trying and trying to prove to someone else. யாரோ ஒருவருக்கு முன்பாக தங்களை நிரூபிக்க முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Because they are feeling so guilty. அவ்வளவுக்கு குற்ற உணர்வு They are வாட்டுகிறது. feeling so condemned. அவ்வளவுக்கு ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டு They want இருக்கிறார்கள். to go to prove to someone எப்படியாவது போய் அவங்க கிட்ட தன்னை that நிரூபிக்கணும்னு they can do it all. எல்லாம் எங்களால இதெல்லாம் செய்ய முடியுங்க. That they have achieved something. ஒரு காரியத்தை நாங்க சாதிச்சிருக்கோம் The தெரியுமா? Lord has put in our hearts கர்த்தர் இருதயங்களில் வைத்திருக்கிறார். very deeply ஆழமாக to pray for such people. அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும்படி Are பாரம் you trying to கொடுக்கிறார். prove to someone? யாரிடமாவது உங்களை நிரூபிக்க Maybe you முயற்சிக்கிறீர்களா? are trying to prove to your parents. ஒருவேளை பெற்றோர்களுக்கு முன்பாக உங்களை நிரூபிக்க முயற்சிக்கலாம். Maybe you are trying to prove to your husband. உங்கள் கணவரிடம் உங்களை நிரூபிக்க முயற்சிக்கலாம். Some people are trying to even prove to their wife. சிலர் தங்கள் மனைவியிடம் கூட தங்களை நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள். Some people are trying to prove something to their boss. சிலர் தங்கள் மேலதிகாரியிடம் ஒரு காரியத்தை தங்களை கொண்டு நிரூபிக்க To முயற்சிக்கிறார்கள். their relatives or their cousins. சொந்த பந்த உறவுகள் நெருங்கினவர்களிடத்தில் நிரூபிக்க வருகிறார்கள். But the sad thing is, இதுல துக்கம் என்னன்னா the people whom you are trying to prove to, யார்கிட்ட உங்களை நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ they are not giving you any approval. அவங்க உங்களுக்கு எந்த அங்கீகாரத்தையும் கொடுக்கிறது இல்ல. They are not trying to say that, they are not trying to encourage you. அவங்க உங்களை ஊக்குவிக்கிற மாதிரியே தெரியலங்க. The more and more they remain silent, எவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் மௌனம் the காக்கிறார்களோ more and more you are frustrated. அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் The விரக்திக்குள்ளாகிறீர்கள். more and more you feel low. நீங்கள் எவ்வளவுக்கு தாழ்ந்திருக்கிறீர்களோ And you want to do it again and again. அந்த அளவுக்கு நீங்க திரும்ப திரும்ப முயற்சிக்க விரும்புறீங்க. But I want to tell you today, இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லட்டும், it doesn't matter what people think of you. மக்கள் உங்களை குறித்து என்ன நினைத்தாலும் பொருட்படுத்தாதீர்கள். There is someone who loves you so much. உங்களை அதிகமாக நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். Because here in the following verses, பின்தொடர் வசனங்களில் இங்கே பார்க்கிறோம். in verse 15 it says, 15ஆம் வசனம் சொல்லுகிறது, after they had a good breakfast, நல்லதோர் காலை உணவை அருந்திய now பின்பு Jesus is going to talk to Simon Peter. இப்பொழுது சீமோன் பேதுருவிடம் இயேசு பேச He's போகிறார். telling Simon, சீமோனே, son of Jonah, யோனாவின் குமாரனே, he's asking, do you love me more than these? இவர்கள் எல்லாரிலும் நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். I don't know why he asked that question to Simon Peter. சீமோன் பேதுருவிடம் ஏன் இந்த கேள்வியை கேட்டாரோ தெரியவில்லை. You know, if you notice that he didn't ask to any of the other disciples. நீங்கள் நன்றாய் கவனித்தால் வேற எந்த சீஷரிடமும் இயேசு இந்த கேள்வியை கேட்கவே இல்லை என்பது புரியும். And there are some disciples who didn't even go fishing. சில சீஷர்கள் மீன் பிடிக்க கூட போகல. Jesus is not going to go and ask them also. அவங்க கிட்டயும் போய் இயேசு அப்படி கேட்க போறது இல்ல. Jesus is going specifically to Simon. இயேசு திட்டவட்டமாக சீமோன் பேதுருவிடம் போகிறார். Can you feed my lambs? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? Can you feed my sheep? என் ஆடுகளை மேய்ப்பாயா? Do you really love me? உண்மையிலேயே நேசிக்கிறாயா? How can Jesus ask that to Peter? பேதுரு கிட்ட எப்படி இயேசுவால அதை கேட்க முடியும்? Because Jesus knew ஏன்னா இயேசுவுக்கு தெரியும் there is something in store for Peter பேதுருவுக்காக ஒரு பாக்கியம் காத்திருக்கிறது. that he is supposed to do in the following chapters. பின்தொடர் அதிகாரங்களில் அவர் செய்து முடிக்க வேண்டிய பணி அவரை வரவேற்க In இருக்கிறது. Matthew chapter 16, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் when Peter said, Jesus gives him the keys. இயேசுவானவர் இங்கே பேதுருவிடம் திறவுகோல்களை கொடுக்கிறார். And he said, you're going to build it. நீ இதை கட்டப் போகிறாய் என்று And சொல்லுகிறார். verse number 19 it says, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, I will give you the keys of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். Whatever you bind on earth இந்த பூமியிலே நீ கட்டுகிறது will be bound in heaven. அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். Whatever you loose on earth இந்த பூமியிலே நீ will கட்டவிழ்ப்பது be loosed on earth. அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். God is giving you the keys. தேவன் இந்த திறவுகோலை உங்களிடம் தருகிறார். My dear brother, my dear sister, எனக்கு சகோதரனே சகோதரியே, you have the keys திறவுகோல்கள் உங்களிடம் to இருக்கிறது. bind things on earth. பூமியின் மேல் காரியங்களை கட்டவும் You have the keys உங்களிடம் திறவுகோல் உண்டு. to loose things on earth. பூமியின் மேல் கட்டவிழ்க்கும் Because the Lord has given you the authority. அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு That is what தந்திருக்கிறபடியால் Peter is going to do in the following chapters. பின்தொடர் அதிகாரங்களிலே பேதுருவை தான் செயல்படுத்த In Acts போகிறார். chapter 2, அப்போஸ்தலர் on 2 the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளில் oh, it's a wonderful occasion. அது ஒரு அற்புதமான A வைபவம். revival is going to happen. எழுப்புதல் வர Do போகிறது. you know whom Jesus chose? அதற்கு இயேசு யாரை தெரிந்து கொண்டார் He தெரியுமா? chose Peter. பேதுருவை தான் தெரிந்து To கொண்டார். rise up, எழுந்து நின்று to stand, நின்று and to preach the word of God. தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும்படி So செய்தார். many people were saved that day. அந்நாளிலே அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். And after that, in chapter number 3, அதற்கு பின்பு 3ஆம் a அதிகாரத்திலும் great miracle happens. மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறது. In chapter number 4, 4ஆம் அதிகாரத்தில் verse number 13, it says, 13ஆம் வசனம் they சொல்லுகிறது, saw the boldness of Peter and John and perceived that they were uneducated and untrained, and they marveled. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு இவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள் பேதைமையுள்ளவர்கள் கண்டும்
இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து They ஆச்சரியப்பட்டார்களாம். marveled because they realized that they have been with Jesus. இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்பதை உணர்ந்ததினால் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். God is going to make you a marvel to the people around you. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை ஆச்சரியமாக்க போகிறார். God is going to unleash you. தேவன் உங்களை விடுவித்து அனுப்ப God போகிறார். is going to release you to do great things for him. பெரிய பெரிய காரியங்களை தேவனுக்காக சாதிக்கும்படி ஆண்டவர் உங்களை கட்டவிழ்க்கிறார். Because later in chapter 5 verse 15 it says, அடுத்த 5ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். even at the shadow of Peter people were healed. பேதுருவின் நிழலில் பட்ட ஜனங்களும் கூட சுகமடைந்தார்கள். They just wanted Peter to pass by so that the people might get healed by his shadow. பேதுருவின் நிழல் தங்கள் மேல் பட்டாலாயிலும் ஜனங்கள் குணமாகி விடுவார்கள் என்ற அந்த வழியாக பேதுரு கடந்து வந்தால் போதும் என்று எண்ணினார்கள். So much of anointing. அவ்வளவுக்கு அதிகமான அபிஷேகம் ஆரோகணிக்கிறது. Jesus was able to trust Peter with that anointing. அவ்வளவுக்கு இயேசுவால் பேதுருவை நம்பி அந்த அபிஷேகத்தை கொடுக்க Do you முடிந்தது. know why? ஏன் தெரியுங்களா? Because Peter was broken. பேதுரு நொறுக்கப்பட்டவர். Peter was broken. பேதுரு உடைக்கப்பட்டவர். When Jesus came and asked him the question, அந்த கேள்வியை இயேசு வந்து பேதுருவிடத்தில் கேட்டபோது, do you love me, Peter? பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? Peter was broken. பேதுரு உடைந்து போய் I don't think so Peter would have replied to Jesus in a normal voice. இயல்பான தொனியிலே பேதுருவால் இயேசுவுக்கு பதில் கொடுத்திருக்க முடியும் என்று நினைக்க கூட Filled முடியவில்லை. with so much regret. மிகுந்த வருத்தங்கள் நிறைந்தவரா, Filled with so much guilt. அளவுக்கு அதிக குற்ற உணர்வு He வாட்டுகிறவரா, not only denied Jesus, இயேசுவை மறுதலித்ததோடு he மாத்திரமல்லாமல் went back to his old trade. பழைய தொழிலுக்கும் திரும்பி He போய்விட்டார். said goodbye to Jesus. இயேசுவிடம் பிரியா விடைபெற்று I போய்விட்டார். don't want to do anything with you anymore. இனிமே உமக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று I'm going to போய்விட்டார். take some people along with me. என் கூட சிலரை கூட்டிக் கொண்டு போய் விடுகிறேன். I don't know what to do. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. It seemed that Peter had forgot everything that Jesus had taught him. இயேசு தனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் பேதுரு மறந்து விட்டது போல் தெரிகிறது. And after all that, இதெல்லாவற்றுக்கும் பின்பு Jesus still comes to him அப்படி இருந்து இயேசு அவரிடம் வந்து and says, கேட்கிறார், Peter, பேதுருவே, do you love me? என்னை நேசிக்கிறாயா? Do you love me? நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? Can you go and do this for me? எனக்காக போய் இதை நீ செய்வியா? What is that regret you're facing today? இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் அந்த மன வருத்தம் தான் என்ன? Is it very deep? அது ரொம்ப ஆழமானதா? Is it coming and bothering you every day? ஒவ்வொரு நாளும் அது உங்களை வருத்தி எடுக்கிறதா? Is it coming and tormenting you every day? தினந்தோறும் அது உங்களை வாட்டி Is வதைக்கிறதா? it giving you a feeling of hopelessness? நம்பிக்கை இல்லாத ஒரு உணர்வு உங்களுக்குள் தொடுக்கிறதா? Is it coming and giving you a feeling of withdrawal from God? எப்பொழுதுமே தேவனை விட்டு விலகி போவதற்கு எதுவான உணர்வால் உங்களை அது வாட்டி கொண்டிருக்கிறதா? Don't harbor that. நீங்கள் அதற்கு இடம் கொடுத்து Don't பிரியமற்று encourage விடாதீர்கள். that. நீங்கள் அதற்கு வாக்காடாதீர்கள். Because when the voice of regret comes, மன வருத்தத்தின் குரல் தொனிக்கும் போது the voice of God is தேவனுடைய சத்தம் என்ன சொல்லுகிறது it's a என்றால், voice of affirmation. அது நமக்கு உறுதிப்படுத்தும் An வார்த்தைகள். affirmation to tell you that you are my child. நீங்கள் என்னுடைய பிள்ளைதான் என்று உறுதி கொடுக்கும் A வார்த்தை. voice to tell you that you are my son and you are my daughter. நீங்கள் என்னுடைய மகன்தான் மகள்தான் என்று உங்களுக்கு தட்டி கொடுக்கும் உறுதிமொழி A வார்த்தைகள். voice to tell you that I have something in store for you. உங்களுக்காக நான் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று உறுதிமொழி கொடுக்கும் It வார்த்தை. doesn't matter how old you are. உங்களுக்கு என்ன வயசா இருந்தாலும் சரி, God has a great purpose for you. உங்களை குறித்து தேவன் பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். I know a wonderful couple who lives in the United States. அமெரிக்க தேசத்தில் இருக்கிற ஒரு அருமையான தம்பதியரை நான் அறிவேன். They started a new ministry when they were in their late 60s. 60 வயதை கடந்து அதற்கு பின்னாட்கள் இருக்கும் பொழுதுதான் ஒரு புதிய ஊழியத்தை They are ஆரம்பித்தார்கள். still doing the ministry. இன்னும் ஊழியம் செய்து கொண்டுதான் They இருக்கிறார்கள். might be more than 80 now. இப்பொழுது அவர்களுக்கு 80 வயதை தாண்டி They are இருப்பார்கள். still doing it with so much of vigor and enthusiasm. ஆனாலும் அந்த அளவுக்கு துடிப்போடு உற்சாகத்தோடு அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். So whether it is a ministry அது ஊழியமானாலும் சரி, or it is a new project, அது ஒரு புதிய காரியமானாலும் சரி, whatever it might be, அது என்னவா இருந்தாலும் சரி, age is not a matter. வயது ஒரு பொருட்டே இல்லை. The Lord has a purpose for you. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வரைந்திருக்கிறார். Don't quit. நீங்கள் விட்டுட்டு போயிராதீங்க. Don't quit. விட்டுட்டு போயிராதீங்க. Keep doing. தொடர்ந்து செய்து கொண்டே Even இருங்கள். if you might fall, நீங்கள் விழுந்தாலும் கூட, even if you might make mistake. நீங்கள் அதிலே தவறிழைக்க நேர்ந்தாலும் கூட, Peter had to go and stand on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு போய் நிற்க வேண்டியதா இருந்தது. Peter had to go and preach the gospel. பேதுரு அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியதா இருந்தது. He never gave up. அவர் விட்டுட்டு போயிரவே இல்லை. Do you know why? ஏன் தெரியுங்களா? There was this word of affirmation இந்த உறுதிமொழி கொடுக்கும் அந்த வார்த்தை தான் that was there to help him, அவருக்கு ஒத்தாசை பண்ணங்க இருந்தது. encourage him, அவரை தைரியப்படுத்த and வந்தது. build him. அவரை கட்டி எழுப்பியது. Even today, இன்றைக்கும் கூட the same voice of affirmation உங்களுக்கும் உறுதி கொடுக்கும் அதே வார்த்தை is here to build you up, உங்களை கட்டி எழுப்ப to வந்திருக்கிறது. encourage you. உங்களை தைரியப்படுத்த You might வந்திருக்கிறது. feel weak. நீங்கள் பலவீனமாய் It உணரலாம். doesn't matter. பரவாயில்லைங்க. God is there to strengthen you உங்களை பலப்படுத்த தேவன் இருக்கிறார். and to help you, உங்களுக்கு உதவி செய்ய to use வந்திருக்கிறார். you.
you உங்களை பயன்படுத்த to bind the things on the earth, இந்த பூமியிலே காரியங்களை to கட்டவும், loose the things on this earth. பூமியிலே காரியங்களை கட்டவிழ்க்கவும். Hallelujah. 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 Shall we close our eyes now? கண்களை மூடிக்கொள்வோமா? The same question that Jesus asked Simon Peter. சீமோன் பேதுருவிடம் இயேசுவானவர் கேட்ட அதே கேள்வியை He's looking at each and every one of us. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து He's saying, அவர் கேட்கிறார், doesn't matter what has happened in the past. கடந்த காலத்தில் என்னதான் நடந்திருந்தாலும் சரி, Doesn't matter how many times that you went away from my path. என்னுடைய பாதையை விட்டு எத்தனை முறை நீங்கள் வழி விலகி போயிருந்தாலும் சரி, My love is still there for you. இன்னும் என் அன்பு உங்களுக்காக அப்படியே இருக்கிறது. Don't run far away from me. என்னை விட்டு தொலை தூரத்துக்கு ஓடி போய் Come விடாதீர்கள். back to me. என்னிடம் திரும்பி வாருங்கள். Come back to me. என்னிடம் திரும்பி வாருங்கள். Because I want to ask you this question. உங்களை பார்த்து நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். Do you really love me? உண்மையிலேயே என்னை நீங்கள் Do நேசிக்கிறீர்களா? you love me more than all your problems? உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? Do you love me more than all your family members? உங்கள் குடும்பத்தார் எல்லாரிலும் அதிகமாக நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? Do you love me more than your success? உங்கள் வெற்றி சாதனைகளை காட்டிலும் என்னை அதிகம் நேசிக்கிறீர்களா? Do you love me more than your achievements? உங்கள் வாழ்க்கையில் சாதனைகளை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறீர்களா? Is there anything more important to me, to you than me? என்னை காட்டிலும் மிக முக்கியமானது என்று ஏதாகிலும் உங்களுக்கு இருக்கிறதா? Because Jesus wants to know இயேசு உங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறார். whether he can trust us with his love. நம்முடைய அன்பில நம்மை நம்ப முடியுமா என்று அறிய வாஞ்சிக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோம், அவர் கேட்கும்போது இது எல்லாவற்றையும் காட்டிலும் அப்பா எனக்கு நீங்க தான் முக்கியம். நான் பாவிதான் ராஜா, உம்மை பிரியப்படுத்த ரொம்ப வாஞ்சியோடு இருக்கிறேன். ஆனா சில வேளைகளில வேண்டாத குரலுக்கு இடம் கொடுத்து விடுகிறேன். என்னை மன்னியும். சொல்லலாமா, உம்மை நேசிக்கின்றேன். எல்லாரும் வாயை திறந்து நம்ம இருதயத்துல நம்ம கரத்தை வைத்து சொல்லலாமா? ஓ கல்வாரி காட்சி. Thank you Jesus. கல்வாரி காட்சி பார்த்துட்ட பிறகு எப்படி அப்பா, எப்படி நேசிக்காம இருப்பேன்? ஓ ஒரு முசை கூட உம்மை நேசிக்கின்றேனே. வாயத்திலிருந்து எவ்வளவாய் அவரை நேசிக்கிறோம் என்ற உண்மையை உள்ளத்திலிருந்து கொட்டுவோம். உமக்கு நன்றி இயேசுவே. கல்வாரி காட்சியை பார்த்து சொல்லலாமா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேன். Sometimes in life, வாழ்க்கையில் சில வேளைகளில் unwanted voices தேவையில்லாத குரல்கள் ஒலிக்கும். come and flood our minds. அது நம்முடைய மனதை எப்படி அலைக்கழிக்கும். The more and more we listen to those voices, எவ்வளவுக்கு அதிகமாய் அந்த குரல்களுக்கு செவி the கொடுக்கிறோமோ, more and more such voices will ask us to drift away from love of God. அவ்வளவுக்கு அதிகமாக அந்த ஈன குரல்கள் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை வழி விலகி போக சொல்லும். You might be busy in life, வாழ்க்கையில் நீங்கள் அலுவல் நிறைந்திருக்கலாம், or you might be free in life. இல்லாவிட்டால் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கக்கூடும். Regardless of whatever you might be, நீங்கள் என்னவாக எப்படி இருந்தாலும் சரி, the voice of God, தேவனுடைய சத்தம், his love of God, தேவனுடைய அன்பானது, connection with Jesus, இயேசுவோடு இருக்கும் உறவின் இணைப்பு, that is something that we need to keep alive every day. அதை தினந்தோறும் உயிர்துடிப்போடு நாம் காத்துக்கொள்ள வேண்டியது. Let's not think that we can live a life without him. அவர் இல்லாம வாழ்ந்துடலாம் நினைக்கவே It's கூடாதுங்க. very sad. அது ரொம்ப துக்கமா We cannot do that. அதை நம்மளால செய்ய Don't முடியாது. even try that. அதை முயற்சித்து கூட பார்க்காதீங்க. Don't even attempt that. அதுக்கு நீங்க முயற்சி எடுக்க கூட With வேண்டாம். Jesus, இயேசுவோடு கூட it is such a victorious life. அதுதான் வெற்றி சிறக்கும் Without பெருவாழ்வு. Jesus, இயேசு இல்லாத without வாழ்வு, his voice, அவருடைய குரல் இல்லாவிட்டால், without his love, அவருடைய அன்பில்லை என்றால், without his presence, அவருடைய சமூகம் இல்லாமல் it will be a torturous life. அது சித்திரவதையின் வாழ்க்கைதான். We are going to live in eternity.
eternity with him in heaven. பரலோக பாக்கியத்தில் அவரோடு நித்திய காலம் நீடூழி வாழப் போகிறோம். But even on this earth, ஆனால் இந்த பூமியிலேயே in spite of all the struggles, எல்லா போராட்டங்களின் we can மத்தியிலேயும் still live a life filled with joy on earth. இந்த பூமியின் மேல் பரலோக மகிழ்ச்சி ததும் ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். Hallelujah. Hallelujah. Do you believe that? இதை நீங்க நம்புறீங்களா? Do you believe that? விசுவாசிக்கிறீங்களா? Come closer to Jesus. இயேசுவை கிட்ட நெருங்குங்கள். Draw near to God. தேவனிடம் கிட்ட Come சேருங்கள். closer to his love. அவருடைய அன்பிடம் Come அருகில் closer to வாருங்கள். his love. உம்மை நேசிக்கின்றேன். காட்சியை கண்ட பின்னும் Yes, Lord, we love you, Jesus. ஆம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் இயேசுவே. We thank you for your cross. சிலுவைக்காக நன்றி சொல்லுகிறோம். We can never understand why you loved us so much. ஏன் இவ்வளவு அதிகம் எங்களை நேசித்தீர் என்று எங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. Why did you love Peter so much? பேதுருவை ஏன் அவ்வளவு அதிகமாய் நேசித்தீர்? Why did you love me so much? என்னை ஏன் இவ்வளவாய் நேசித்தீர்? I am not worthy. எனக்கு இதற்கு அருகதை இல்லையே. We are not worthy. நாங்கள் இதற்கு அருகதையற்றவர்கள். Your love is so great. உங்க அன்பு அவ்வளவு பெரியதப்பா. You love us with an unconditional love. உம்முடைய அன்பு நிபந்தனையே இல்லாத அன்பு. Whether we do things to please you, நாங்கள் பிரியப்படுத்துகிற போல காரியங்களை செய்தாலும் சரி, even when we do things that displease you, எங்கள் காரியங்கள் உம்மை வேதனைப்படுத்திய போதும் கூட, when we speak faith, you love us. நாங்கள் விசுவாசத்தை பேசிய போதும் எங்களை நேசிக்கிறீர். When we speak unbelieving words, you still love us. நாங்கள் அவிசுவாச வார்த்தைகளை பேசும் போதும் கூட எங்களை நேசிக்கிறீரே. Today, இன்றைக்கும் we want to ask you உம்மிடத்தில் கேட்கிறோம், to forgive us. எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. Forgive us. எங்களை மன்னியும். Forgive us. எங்களை மன்னியும். Forgive us. எங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. Draw us close to you, Lord. எங்களை கிட்ட எடுத்துக் கொள்ளுங்க. We love you so much. உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். We love you so உங்களை much. ரொம்ப அதிகமா நேசிக்கிறோம். We want to be so close to you. எப்பொழுதும் உங்க பக்கத்துல அருகில் இருக்க வாஞ்சிக்கிறோம். We don't know why you trust us. ஏன் நீங்கள் இவ்வளவாய் நம்புகிறீரோ தெரியவில்லை. You might be a young man, நீங்கள் ஒரு வாலிபராய் இருக்கலாம். but I want to tell you, உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும், the Lord trusts you. கர்த்தர் உங்களை நம்புகிறார். You might be a young girl, நீங்கள் ஒரு வாலிப பெண்ணாய் but I இருக்கலாம். want to tell you, கர்த்தர் உங்களுக்கு He சொல்லுகிறார், trusts you. அவர் உங்களை நம்புகிறார். He has a great plan for you, உங்களுக்காக பார திட்டம் and He வகுத்திருக்கிறார். knows that you will do it நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள் என்று to அவர் glorify அறிவார். His name. அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த Don't run செய்வீர்களா? away from Him. அதை விட்டுட்டு ஓடுறாதீங்க. Don't run away from Him. அவரை விட்டு ஓடி விடாதீர்கள். Don't go fishing. மீன் பிடிக்க போயிராதீங்க. Don't go மீன் fishing. பிடிக்க That போகாதீர்கள். is not your place. அது உங்களிடம் இல்லை. That is not your place. அது உங்களுக்குரிய இடமில்லை. Don't go after the pleasures of the இந்த world. உலக சிற்றின்பங்களுக்கு பின்னால் அலைந்து Don't go ஓடாதீர்கள். after the fame of the world. உலகத்தின் புகழை தேடி ஓடாதீர்கள். Don't go after the popularity of the world. உலகத்தின் பிரபலத்தை நாடி ஓடாதீர்கள். That will not satisfy அது you. உங்களை திருப்திப்படுத்தாது. Jesus, இயேசு, He will give you the satisfaction. அவர் உங்களுக்கு பரம திருப்தியை கொடுப்பார். Serve Him. அவரை சேவியுங்கள். Glorify அவரை Him. மகிமைப்படுத்துங்கள். Please Him. அவரை பிரியப்படுத்துங்கள். Abide in His அவர் love. அன்பில் நிலைத்திருங்கள். Abide in His அவருடைய word. வார்த்தையில் நிலைத்திருங்கள். That we might become trees that will give good fruits. நற்கனிகளை கொடுக்கும் உயர்ந்த விருட்சங்களாய் அதன் மூலம் மாறி விடுவோம். Bible says, வேதம் சொல்லுகிறது, if you abide in me நீங்கள் என்னிலே and my நிலைத்திருந்தால் words abide in என் you, வார்த்தைகளும் உங்களில் whatever குடியிருந்தால் you ask in my name, என் நாமத்தில் நீங்கள் வேண்டிக் it shall கொள்வது be போல் done. அப்படியாகும். Hallelujah. Hallelujah. What is that you want the Lord to do? கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று Ask இருக்கிறீர்கள்? Him today. இன்றைய விடத்தில் கேளுங்கள். Ask Him today. இன்றைய விடம் கேளுங்கள். Ask Him today. இன்றைய விடம் He கேளுங்கள். wants to reply to you, உங்களுக்கு அவர் பதில் கொடுக்க விரும்புகிறார். not with condemnation, ஆக்கினை தீர்ப்பாக அல்ல, but with open arms. திறந்த விருந்த கரங்களோடு With கூட, loving arms. அன்பின் கரங்களோடு Come running into His embrace. அவருடைய அணைப்புக்குள் ஓடி You are வாருங்கள். a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. Hallelujah. Hallelujah. We thank you for your love, உம்முடைய Lord. அன்புக்காக நன்றி சொல்கிறோம். Thank you for your voice. இந்த வார்த்தைக்கு நன்றி. Where will we be without your voice? உங்க சத்தம் மட்டும் இல்லைன்னா நாங்க எங்க இருந்திருப்போம்? Continue to speak to us, எங்களோடு Lord. பேசிக்கொண்டே இருங்க. Sharpen our ears. எங்களுக்கு செவிகளை Make கூர்மையாக்கும். us a blessing. எங்களை ஆசீர்வாதங்களாக்கும். We thank you. உமக்கு நன்றி We சொல்கிறோம். love you. உம்மை நேசிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Hallelujah. 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 You are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. Not condemned, ஆக்கினைக்குள்ளாக்கவில்லை. not filled with guilt, நீங்கள் குற்ற உணர்வினாலும் வாடவில்லை. but with an affirmation, ஆனால் உறுதிமொழி கொடுக்கும் வார்த்தையினால் நிரப்பி இருக்கிறார். knowing that you are the child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அறிந்து வீறு கொண்டு எழும்புங்கள். Hallelujah. Hallelujah. Be blessed. ஆசீர்வதிக்கப்பட்டிருங்கள். Shall we pray and conclude the service?
நாம் ஜெபித்து ஆராதனை நிறைவு செய்வோம். Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Thank you for your great love. உம்முடைய பேரன்புக்காக நன்றி சொல்கிறோம். Thank you for your sending your son into this world for us. உம்முடைய திருக்குமாரனை இந்த உலகத்துக்கு எங்களுக்காக அனுப்பினீரே நன்றி அப்பா. Lord Jesus, while you were on this earth, ஆண்டவராய் இயேசுவே இந்த பூமியில் இருந்த நாட்களில் Lord, how much you did just to prove your love towards us. எங்கள் மீது இருக்கும் உம்முடைய அன்பை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவாய் செய்திருக்கிறீர். You showed how much love to Peter. பேதுருவிடம் எவ்வளவுக்கு அதிகமான அன்பை காண்பித்தீர். What an unchanging love it was. அது எவ்வளவு மாறாத அன்பா இருந்தது. What a great acceptance it was. எவ்வளவு பெரிதான ஏற்றுக்கொள்ளுதல் ஐயாது. Even now let all your children feel the same acceptance from you. இப்போதும் உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் இடமிருந்து அதே அன்பின் ஏற்றுக்கொள்ளுதலை உணர்வார்களாக. No matter how many people of this world have rejected them. இந்த உலகத்தின் எத்தனை பேர் இவர்களை புறக்கணித்து வேண்டாம் என்று தள்ளி இருந்தாலும் Lord, we know you accept them. நீர் இவர்களை ஏற்றுக்கொள்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம். No matter how many people have abandoned them. எத்தனை பேர் இவர்களை கைவிரித்திருந்தாலும் சரி, You all will always stand by them. எப்போதும் நீர் இவர்கள் பட்சம் துணை நிற்கிறீர். Lord, let your children know this morning that they are not alone. இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் தாங்கள் தனியே இல்லை என்பதை நிச்சயம் You are அறிவார்கள். not only standing by them. நீர் அவர்கள் அருகில் நிற்பது மட்டுமல்ல, You're going to hold their hands and take them into the future you prepared for them. நீர் அவர்கள் கரங்களை பிடித்துக் கொண்டு இவர்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற எதிர்காலத்துக்குள் நடத்தி கொண்டு போவீர். Lord, you have seen their tears. இவர்கள் கண்ணீரை எங்கள் ஆண்டவர் கண்டிருக்கிறீர். According to your word, they are all collected in a bottle, Lord. உம்முடைய வார்த்தையின்படி அவைகள் எல்லாம் ஒரு துருத்தியிலே சேகரிக்கப்பட்டிருக்கிறது. Answer their prayers. ஜெபங்களுக்கு பதில் கொடும். Answer their prayers. இவர்கள் ஜெபங்களுக்கு பதில் Lord, அளியும். open the door they have been waiting for. இவர்கள் காத்திருக்கிற வாசலை திறந்தருளும் ஐயா. This month you promised that you are their door. இந்த மாதம் நீரே இவர்கள் வாசல் என்று வாக்கு பண்ணினீர் Let them அல்லவா? see an open door even before the end of this month. இந்த மாதம் முடிவதற்குள்ளே ஒரு திறந்த வாசலை இவர்கள் காண்பார்களாக. Every hindrance be removed. எல்லா தடைகளும் தகர்க்கப்படட்டும். Every obstacle be removed. எல்லா முட்டுக்கட்டைகளும் விலகி போகட்டும். Let your guidance be very clear in their lives. உம்முடைய வழிகாட்டுதல் இவர்கள் வாழ்க்கையிலே தெள்ளத்தெளிவாய் புலப்படட்டும். Just like the sheep are comforted when the shepherd is close to them. மேய்ப்பர் தங்கள் அருகில் இருக்கும் பொழுது எப்படி ஆறுதலோடு இருக்குமோ, Let your presence be close to them. அப்படி உம்முடைய சமூகம் இவர்கள் அருகிலே துற்றி இருப்பதாக. Just like the sheep are comforted when they hear the shepherd's voice. மேய்ப்பனின் குரலை கேட்கும் பொழுது ஆடுகள் ஆறுதல் அடைவது போலவே Surround your children with your voice. உம்முடைய நேச குரலால் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு Let them stop hearing all unwanted voices. தேவையற்ற வீணான சத்தங்களை இவர்கள் கேட்பதை நிறுத்திவிடும். In the coming days, இனி வரும் நாட்களில் from this moment onwards, இச்சன பொழுது முதற்கொண்டு let your voice be the loudest voice they hear. உம்முடைய குரல் ஒன்றை இவர்கள் சத்தமாய் கேட்கும் ஒலியாய் துணிப்பதாக. Comfort your people. உம்முடைய ஜனங்களை ஆறுதல் படுத்தும். Cover them with your blood. உம்முடைய இரத்தத்தால் அவர்களை மூடிக்கொள்ளும். Let the same presence we've been feeling இப்பொழுது நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கும் இதே தேவ பிரசன்னம் continue to be with us. தொடர்ந்து எங்களோடு கூட Let great தாவரிப்பதாக. testimonies come out of every life, every home, every family. ஒவ்வொரு வாழ்க்கை வீடு குடும்பத்தில் இருந்து பெரிய பெரிய சாட்சிகள் எழும்புவதாக. We give you all glory, honor and praise. சகல துதி கன மகிமை உமக்கே In உரித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, the sweet fellowship and the powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. Amen. 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 God Amen. bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. Hope to, you'll all join us with the midweek service. இந்த இடைவார ஆராதனைகளோடு கூட நீங்கள் அனைவரும் இணைந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். These are days God is raising up men and women of faith. இந்த நாட்களிலே விசுவாச வீரர்களாக வீர மங்கைகளாக தேவன் நம்மை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். Also please remember the morning devotion. அதோடு கூட 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த தியானத்தையும் நினைவில் வைத்துக் Maybe கொள்ளுங்கள். some of you are not used to coming to the 4:45 early morning service. ஒருவேளை உங்களிலே அநேகர் அதிகாலை 1ஆம் தேதி 4:45 மணிக்கு இருக்கிற வாக்குத்தத்த ஆராதனைக்கு வருகிற வழக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம். Now since it is an online service, இப்பொழுதும் இது இணையத்தில் நேரலை ஆராதனையாகவே இருக்கிறபடியால் I challenge you to all your family, including children, young men and women, everyone to participate in it. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகள் உட்பட அனைவரும் குடும்பமாக காலை வாக்குத்தத்த ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெறும்படி உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுகிறேன். It will strengthen you. அது உங்களை பலப்படுத்தும். Hallelujah. Hallelujah. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.